வணக்கம் ஆயிட்டாச்சு. கேட்டுட்டு இருக்கிறது ரோகம்சோ பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட புது மெம்பர் யூகி வந்திருக்காங்க. வணக்கம் யூகி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இவங்க வந்து பழைய யூகி கிடையாது. அவங்க வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா அவங்களுடைய டைம் செட் ஆகாதனால அவங்க வெளியேறிட்டாங்க. இவங்க புதுசா வந்திருக்காங்க. இவங்கள வந்து எப்படி சொல்லலாம்னா, இவங்க வந்து ஒரு பண்ணையாரம்மன்னு சொல்லலாமா உங்கள? நேரமாவா? அப்படிலாம் வேணாம். வேற ஏதாவது நல்ல பேரா வச்சுக்கோங்க. இல்ல, இல்ல. உங்களுடைய என்ன சொல்றது? ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா உங்களுக்கு கரிக்குலம், அதானே கரெக்ட்டா இருக்கும். அக்ரிகல்ச்சரிஸ்ட் டீசென்ட்டா இல்ல பொதுவா அதாவது என்ன சொல்றது? நீ இத்தனைக்கும் அந்த அந்த ஊர் சைட்லேருந்து தான் வந்திருக்கீங்க. ஸோ அதனால உங்கள பண்ணையாரம்மன்னு சொல்றது தான் அந்த ஊர் சைடுன்னா எனக்கு புரியல. அதாவது பிரதேஷ். பண்ணையாரம்மாலாம் வேணாம். அக்ரிகல்ச்சரிஸ்ட்னே வச்சுக்கோங்க. ஸோ, இன்னைக்கு வந்து என்னன்னா, இவங்களோட ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா தான் இன்னைக்கு ஒரு எபிசோட் பேசலாம்னு ஐடியா இருக்கும். எங்க போய் எங்க முடிய போகுது எங்களுக்கு தெரியாது. பட் ஆனா, இவங்கள்ட்ட வந்து நெறைய இன்சைட்ஸ் இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு நாள பின்ன வந்து ஏதாவது உரம் போடணும்னா, யூகிய அணுகவும். சொல்லுங்க, சொல்லுங்க. உரம் போடுறதுக்காகவா? ஓகே. ம். ம். உரம் போடுறது. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு இது இருக்கும் தெரியுமா? தமிழ் வந்துட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த விவசாயத்த பத்தி வந்துட்டு. நெல்லுக்கு நெண்டோட, வயலுக்கு நெல்லுக்கு வாழைக்கு அப்படி இல்ல. நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட சம்திங் வண்டி தேர் ஐ மீன் தென்னைக்கு வந்து தேரோட. அது விச் மீன் தென்னைக்கு தேரோட. ஆமா. விச் மீன்ஸ் ஏன் மீன் பண்ணுவாங்க அப்டின்னா, அதுக்கு ஸ்பேசிங் சொல்லுவாங்க. 2 கிராப்புக்கு இருக்கக்கூடிய அந்த பிட்வீன் ஸ்பேஸ் இருக்கும்ல. அந்த ஸ்பேசிங் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இந்த மாரி தமிழர்கள்லாம் வந்து முன்னாடியே அறிவாளித்தனமா வச்சிருந்தாங்க அப்டி சொல்லுவாங்க. நண்டுன்னா, இப்ப நண்டோட சைஸ் இருக்கும்ல. நண்டு ஒரு 25 சென்டிமீட்டர் இருக்குமா? அவ்வளோ பெருசா நம்ம ஊர்ல இருக்கா? இல்ல நண்டு ஓடுற அளவுக்குனா, நண்டு ஓடுற அளவுக்கு உங்களுக்கு. நண்டு அவ்வளோ பெருசா இல்ல. நண்டு ஓடுற ஸ்பேஸ் வந்து 25 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. அதாவது இப்ப ஃபீல்டுல பேடி இது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்டா வந்து 25 சென்டிமீட்டர் இல்லன்னா 30 சென்டிமீட்டர் ஸ்பேசிங்ல தான் வந்து போடுவாங்க. அக்ரிகல்ச்சர்ல வந்து எஸ்ஆர்ஐ டெக்னிக்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து 25/25ன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் வந்து ஸ்பேசிங்ல வந்துட்டு வப்பாங்க யூசுவலா. ஆனா நம்ம ஊர்ல வந்துட்டு இப்ப பிராட்காஸ்டிங் பண்ணுவாங்க. அதாவது தூறது. அப்படியும் நெல்லு போடுவாங்க. அப்படி இல்லன்னா, இப்பதான் மெஷினரிஸ் இருக்கு இல்லையா? மெஷினரிஸ் வச்சும் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா, ரோப் இருக்கும். ரோப்ல வந்து அந்த மெஷர்மென்ட்ஸ் இருக்கும். அத புடிச்சும் நடுவாங்க. நடவு நடுறவங்க. ஸோ இந்த மாரி நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. சீட் சோயிங்கே நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. சீட் பிரிப்பரேஷன் அதுக்கும் நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இதத்தான் நான் மென்ஷன் பண்ண வந்தேன். நமக்கு 8த் வரைக்கும் தான் விவசாயம் தெரியும். பட் ஆனா அவங்க படிப்பாவே எடுத்து படிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அத தான் இன்னைக்கு நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ எத பத்தி மெயினா பேச போறோம்னா, இந்தியால வந்து இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்கா மாரி நாங்களும் என்ன சொல்றது? இயற்கை விவசாயம் பண்றோம் ப்ரோன்னு சொல்லிட்டு கிளம்பி, அடி வாங்கி, எக்கனாமிக்ல பெரிய கிரைசிஸ் வந்துச்சுல்ல. அந்த அளவு இல்லாம ப்ராப்பரா ஒரு என்ன சொல்றது? ஒரு தன்னிறைவா இருக்குன்னு சொல்லலாமா இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஸ்டேட் வந்துட்டு? இந்தியா வந்துட்டு ரைஸ் புரொடக்ஷன் அண்ட் வீட் புரொடக்ஷன் வந்து தன்னிறைவு அடைஞ்சிருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. பேசிக்கா. காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெவல்யூஷன்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு ஃபீல்ட்லயுமே சரி. இத என்ன சொல்லலாம், மீட்லயும் ரெவல்யூஷன் நடந்துச்சு. பிராய்லரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு அந்த கேட்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணாங்க. நெறைய வெரைட்டி கொண்டாந்தாங்க. பால நெறைய ஈல்ட் பண்றதுக்கான ஒயிட் ரெவல்யூஷனா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி நெறைய ரெவல்யூஷன்ல இன்னைக்கு நாங்க குறிப்பிட்டு பேச விரும்புவது என்னன்னா, கிரீன் ரெவல்யூஷன பத்தி பேச போறோம். ஸோ அத வந்து நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி வந்து தமிழர்கள் வந்துட்டு நெல் நட்டாங்களா? நாட்டு என்னது அது? நாற்று நடுதல். ஓகே. நட்டாங்களா? இல்ல கிழிச்சாங்களான்ற அந்த கதைக்குலாம் நாங்க போக விரும்பல. அது போனோம்னா, அது வேற பாலிடிக்ஸ்ல போய் விழுகும். நாங்க வந்து இன்னைக்கு அதுக்கான இப்ப என்ன சொல்றது? இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கான நெசசிட்டி வந்து பொறந்திருக்கும்ல. இல்ல ஆக்சுவலா பிஃபோர் ஐ மீன் நம்ம பிரிட்டிஷ் பீரியட் சொல்லல. காலனிக்கல் பீரியட்ல இருந்து தென் இப்போ அக்ரிகல்ச்சர் எந்த ஸ்டேட்ல வந்து இருக்கு அப்படின்ற மாரி நம்ம போயிரலாம். ம். ஸோ அததான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கேருந்து போலாம்னா, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதனால வந்துட்டு நீங்க சொன்ன மாரி தான். நம்மள வந்து காலனி காலனி ஆதிக்கத்தில இருக்கும்போது வெள்ளைக்காரங்க எந்த மாரி ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு அவங்க இருந்தப்போ வந்துட்டு ஆர்க்கிடெக்சர்ல பெரிய வித்தியாசம் பார்த்தாலுமே, அக்ரிகல்ச்சர் ரொம்ப அடி வாங்குச்சுன்னு நினைக்கிறேன் மட்டமா இல்லையா? ஆர்க்கிடெக்சர்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு டைவர்சிஃபைடான ஏரியான்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அது கல்ச்சர் ஆகட்டும், நீங்க என்ன எடுத்தாலுமே ஒரு சிங்கிள் டைனமிக்ல வந்து இந்தியாவ வந்து நீங்க அடைச்சு வைக்க முடியாது. எல்லா இதுமே ஒரு மல்டிபிள் டைனமிக் வந்து இருக்கும்.
லாங்குவேஜா இருந்தாலும் சரி, கல்ச்சரலா இருந்தாலும் சரி, எனிதிங் எல்ஸ். அப்ப அக்ரிகல்ச்சர்ன்றப்போ அதே டைமென்ஷன் தான். அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இப்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாக்கள்லாம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள காலனி ஆதிக்கம் வந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது வந்து யார் பார்த்தீங்கன்னா, இவங்க டச்சு வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஐ திங்க் டச் தான் வந்திருப்பாங்க. போர்ச்சுகீசியர்கள் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சு வந்திருப்பாங்க. ஸ்பானிஷ் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து கடைசியா தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்தியாக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் போனது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இவங்க தான் போயிருப்பாங்க. டச்சு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிட்டிஷ் வந்து கடைசியா போயிருப்பாங்க. நமக்கு 1947ல இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இண்டிபெண்டன்ஸ நம்ம கிட்ட குடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த பீரியட்ல த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா, அந்த காலனிக்கல் பீரியடுக்கும், இந்தியாவுல இருக்கக்கூடிய விவசாயத்துக்கும் ரொம்ப பெரிய வந்து கனெக்ஷன் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருக்க கிராப் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப உங்களுக்கு என்னென்ன கிராப்ஸ் தெரியும்? நீங்க ஜெனரலா சொல்லுங்களேன். ஃபுட் கிராப்ஸ்ல நமக்கு. இல்ல பிளான்டேஷன் கிராப்ல. உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு ஜெனரலா நீங்க சொல்லுங்க. நான் அதுலருந்து சொல்றேன். ஓகே. எனக்கு என்ன அந்த வடிவேலு காமெடி தான். ஐயாரு 8 ஐயாரு 20 ஐஆர்8 ஐயாயிரம் 20 ஆஹா! அப்படி. ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு பழைய பாட்டு இந்த பாட்டு இருக்கும். "தாமரை பூக்கும் தண்ணிக்கும்." அதுல "ஐயாரெட்டு நெல்ல போல ஆசை வச்சேன்னு" சொல்லுவாங்கல்ல. அத எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? ஐஆர்8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் டியூரேஷன் கிராப். அது ஆக்சுவலா சீக்கிரமா வந்துரும். ஈல்டு புரொடக்ஷனும் வந்து அதிகம். அந்த இதுதான் வந்து அதுல வந்து "ஐஆர்8 நெல்ல போல ஆசை வச்சேன்" அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப பெரிய ஃபேமஸ் வெரைட்டி ஐஆர்8 அப்படின்றது. அந்த மாரி தான். நம்ம இப்ப ஃபுட் கிராப்ஸா யூஸ் பண்றது வந்து ரைஸ் யூஸ் பண்ணுவோம். இந்தியா ஃபுல்லாமே ரைஸு, வீட்டு. நார்த்ல பார்த்தீங்கன்னா வீட் யூஸ் பண்ணுவாங்க. இங்க சவுத் இந்தியால ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ரைஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அது போக வந்து தால்ஸ் யூஸ் பண்றோம். மில்லட்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இந்தியனோட அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, பிரிட்டிஷ் உள்ள வரதுக்கு முன்னாடி இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டா இருந்துச்சான்னு கேட்டா இருந்திருக்கும். எந்த மாரி பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல. அந்த மிளகு. ஏன்னா பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு ஸ்பைசஸ் அவங்களுக்கு வந்து அந்த சைடு கோல்ட் ரீஜியன்ல தானே இருக்காங்க. அவங்களோட ஃபுட் ஹேபிட்ல வந்து அவங்களுக்கு அந்த காரம் அப்டின்றதே அவங்க மொளகா தான் சாப்ட்டுருப்பாங்க. ஆக்சுவலா இங்க இருக்க ஃபுட் கிராப்ஸ் பாதி வந்து இந்தியாவோட ஆரிஜின் கிடையாது. எல்லாமே வேற வேற இடத்துல இருந்து வேற வேற பீப்பிள்ஸ் வரப்போ இன்வார்ட் ஆனது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் சுகர் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு சைனால இருந்து கிடைச்சிருக்கும். நமக்கு வந்து ஒயிட் சுகர்ன்றதே தெரிஞ்சிருக்காது. அது வந்து சைனா அந்த அந்த சைட்ல இருந்து வந்தது. அதே மாரி மொளகா இருக்குல்ல, மொளகாவும் நம்ம ஊர் கிராப் கிடையாது. மிளகு தான் நம்ம ஊர் ஆக்சுவல் இல்லையா? மிளகு தான் ஆக்சுவலா நம்மளோட. மொளகா வந்து பாத்தீங்கன்னா, ஐ திங்க் அமெரிக்கன் சைடு நெனைக்கிறேன். அவங்க தான் சில்லிஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அங்க இருந்து தான் இங்க வந்தது. காலனைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அதுக்கு ரொம்ப பெரிய இது பாத்தீங்க அப்டின்னா, இந்தியாவோட மார்க்கெட் ஸ்பேஸ். இந்த சைடு இந்த ப்ளூ சீ ரூட்லாம் சொல்லுவாங்கல்ல. இந்த சைடு பாத்தீங்க அப்டின்னா, அந்த ஒரே ஸ்டெச் வந்து நீங்க வணிகம் பண்ணலாம். அதனால தான் இப்ப கூட வந்து நாட்டுகளுக்குள்ள நெறைய சண்டை நடந்துட்டு இருக்கும். போர்ட்ட பிடிக்கிறதுக்காகவும், கப்பல் வழிகள பிடிக்கிறதுக்காகவும் மெயினா. இந்தியா வந்து ரொம்ப பெரிய பிக்கஸ்ட் மார்க்கெட்டா அந்த டைம்ல இருந்தது. நம்ம கிட்ட நெறைய கோல்டுக்காக, அப்புறம் வந்துட்டு ஸ்பைஸஸ்க்காக தான் அவங்க ஃபர்ஸ்ட் உள்ளேயே வந்துடுப்பாங்க. ஸோ மேஜரா பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்டா இருந்திருக்கும். அவங்க உள்ள வராததுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நம்ம நம்ம வந்து பெருசா அந்த டைம்ல தான் பேட்டர்ன் சிஸ்டம் சொல்லுவாங்கல்ல. பண்டம் மாற்று முறை. காயின்ஸ் இருந்திருக்கும். காயின்ஸ் இருந்தாலுமே வந்து இந்த மாரி இதுல தான் வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காயின்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் காயின்ஸ் குடுத்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். அக்ரிகல்ச்சர் பொறுத்த அந்த டைம்ல நமக்கு என்ன நீடு வரலன்னா, நம்ம வந்து நம்பர் 1 ஆகணும். அந்த மாரி நமக்குள்ள போட்டிலாம் கிடையாதுல்ல. நம்ம தேவைக்கு இப்ப யூசுவலா ஒரு விவசாயியோட மனநிலைமை எப்படி இருக்கும்? நம்ம தேவைக்கோ இல்லன்னா வந்துட்டு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதுக்கானத உற்பத்தி செஞ்சுட்டு, சாப்பிட்டுட்டு, அத வித்து அதுல வர காச வச்சு, அடுத்த போகம் நெல்லு போடுறதோ, இல்ல வேற ஏதோ காய்கறி போடுறதுக்கு அப்படித்தானே யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதாவது ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். வெறும் ரொட்டேஷன் தான். இன்னைக்கு இன்னைக்கு வருதா, இன்னைக்கு இது ஓடிரும். இப்ப நாளைக்கு உள்ளது நாளைக்கு அந்த கணக்கு தானே. சீசன் வைஸ் வந்துட்டு அத என்ன சொல்றது? ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணணும். அந்த இப்போ இப்போ நமக்கு இருக்கும்ல. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஊர்ல இப்போ கார்டமம் போடுறாங்க, ஏலக்காய் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கிரேட் எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் ஆகும். இப்ப நீங்க சாப்பிடுற கார்டமம் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, எனக்கு தெரியல எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே எக்ஸ்போர்ட் தான். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஏலக்காய் வியாபாரி இருக்காரு. ஃபார்மர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏலக்காய் போட்டு எடுக்குறாரு. அத கிரேடிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, பின்னு சொல்ட்டு. புவர் குவாலிட்டி வரைக்குமே. அதுல ஃபர்ஸ்ட் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செம்ம பிரைஸ்க்கு போகும். நார்மலா பார்த்தீங்க அப்டின்னா, காடமோட பிரைஸ் 1 கேஜியே 2000 மேல தான் நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ம், ம். கூட தான். ஸோ அப்டி இருக்கப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிரேடிங் பண்ணி நீங்க சர்டிபிகேட் வாங்கி, ஆ எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நெறைய ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டி இருக்கு. ஆனா இங்கருந்து ஒன்ஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் குவாலிட்டிக்கு அப்டின்றப்போ, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு காசு நெறைய வரும்ல. ஸோ இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலாம் மோஸ்ட்டா எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க. கார்டமன் மட்டும் கிடையாது. ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் எல்லா எல்லா மோஸ்ட்டா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாம். ஆ ஒரு சில விஷயம் தான் நம்ம இங்கருந்து சவுத்ல. இப்ப ஆப்பிள் பார்த்தீங்கன்னா, காஷ்மீர்ல இருந்து சவுத் இந்தியாவுக்கு வரும். இங்க இருக்கக்கூடிய கேரட்ஸ் வந்துட்டு நமக்கு இங்க ஊட்டி இருக்கும்ல. ஊட்டியில கேரட்ஸ் போட்டோம் அப்டின்னா, இங்க தமிழ்நாடு ஃபுல்லா வந்துட்டு வரும். அந்த மாரி தான். நம்மளோட ஆனியன் அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன் சைடு வெஸ்ட் பெங்கால், கல்கத்தா இருக்குல்ல. அங்கிட்டுலாம் அங்க இருந்துலாம் வரும்.
ஸோ பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வர்றப்போலாம் வந்துட்டு நம்ம சொல்லுவோம்ல, வெங்காய விலை திடீர்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கும். தக்காளி பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா ஏறி இருக்கும். அதுக்கு ரீசன்ஸ் வந்து இதுவா தான் இருந்திருக்கும். இல்ல நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல பேசிட்டு இருந்தோம். நீங்க டக்கு டக்கு டக்குன்னு எங்கேயோ போயிட்டீங்க. சாரி ஓகே. இதுங்க ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி அதாவது இது ஓவரால் என்ன சொல்ல வந்தேன் அப்டின்னா, பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெருசா வந்துட்டு அத கமர்ஷியலைசேஷன் சொல்லுவாங்கல்ல. வணிகப்படுத்தணுன்ற நோக்கமே வந்து இருந்திருக்காது. அந்த ஐடியாலஜில யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. பட் உள்ள பிரிட்டிஷ் வரவும் இந்தியால இருக்கக்கூடிய சாயில் அண்ட் கிளைமேட் கல்ச்சர் இதெல்லாம் பார்க்கறப்போ, அவங்களுக்கு என்னன்னா, இங்க இருக்கிறது இது பண்றது அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா கொலனிக்கல் ரிவல்யூஷனுக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்மிங் சைட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். நெறைய பார்த்தீங்க அப்டின்னா, ட்ரைபல்ஸ் இருக்காங்கல்ல. ட்ரைபல்ஸ் ரிவோல்ட் இருந்திருக்கும். அப்புறம் ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த பெசன்ட் மூவ்மெண்ட்லாம் நெறைய இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த இந்த நியூஸ் பேப்பர் சைடோ, சைடோ மக்களோ வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கை வச்சதே பார்த்தீங்கன்னா, இந்தியால மேஜர் அடி வாங்குனது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட விவசாயம் தான் வந்து சொல்லுவோம். அவங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஜிடிபி சொல்லுவோம்ல, அது ஒண்ணா இருந்திருக்கும். அவங்க வந்து நம்ம கிட்ட விட்டுட்டு போன ஜிடிபி வந்துட்டு ஒண்ணா இருந்திருக்கும். பிரிட்டிஷ் உள்ள வந்தப்ப நமக்கு நெறைய டெக்னாலஜி வந்தது. ரயில்வே போட்டாங்க. அதெல்லாம் சொன்னாலுமே, இப்ப வந்து அது வந்து 60, 40ன்னு சொல்லலாம். 60 எனக்கு தெரிஞ்சு 80, 20 கூட சொல்லலாம். அதுல வந்து இந்த 20ன்றது ஏதோ கன்சர்ன்ல நம்ம சொல்றது தான். அவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போனது தான் அதிகம். அவங்க நமக்கு குடுத்துட்டு போனது ஒரு 20% தான்னு வச்சுக்கோங்களேன். சோ பிரிட்டிஷ் இருந்தப்போ இங்க இருக்க ரிசோர்ஸ யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, அவுரி சொல்லுவாங்க. உங்களுக்கு அவுரின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. அவுரின்றது டை இண்டஸ்ட்ரி. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் இங்க வந்தப்போ, இங்கிலாந்து இருக்குல்ல, இங்கிலாந்துல வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஐவரியா? ஐவரி இல்ல. அவுரி, அவுரி. தமிழ்ல வந்து அவுரி. அவுரி செடி சொல்லுவோம்ல. இல்ல எங்களுக்கு எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். ஐவரி. மேபி இருக்கலாம். அந்த சொல்லுவாங்கல்ல. ப்ளூ கலர் டை வரும்ல சாயம். அத இங்க வந்து நிலத்துல வந்து 3 பங்கு நிலம் இருக்கு அப்டின்னா, அதுல நீங்க ஆக்சுவலா 5 பங்குனா 3 பங்கு வந்து அத போட போக மிச்சம் 2 பங்கு வந்துட்டு நீங்க அவுரி கண்டிப்பா போடணும் அப்டின்னு சொல்லி ரூல் இருந்து, இண்டிகோ ரிவால்ட் எல்லாம் வந்து நடந்திருக்கும். 1859, 60 அந்த டைம்ல. அந்த மாரி வந்து அவுரி செடி வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி பிளான்டேஷன் கிராப்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியாக்குள்ள வந்ததுக்கு ரீசனே அவங்க தான். நம்ம வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியா மாரி ஒரு கிளைமேட் இருக்கக்கூடிய ரீஜன்ல எவனாவது காஃபி, டீ குடிப்பானா? நீங்க சொல்லுங்க. நம்ம நிஜமாவே காஃபி, டீ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடிப்போம்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. நான் பாலே குடிக்க மாட்டேன். பால் இல்ல, காஃபி, டீ. இல்ல நான் பாலே குடிக்கிறது இல்ல. அதனால அந்த காப்பி, டீ பக்கம் நான் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் அத விட்டு. நம்ம ஊர்ல பெரிய அரசியல் இருக்கு. காஃபி, டீக்கு. காஃபி, டீ மிக்ஸிங்லயும் நெறைய பாலிடிக்ஸ் வந்து இருக்கு. பிரிட்டிஷ் வந்துட்டு அங்க அவங்களோட கிளைமேட் வந்து கோல்ட் ரீஜியன் தானே. ஆமா. நம்ம ஏரியா வந்து டிராபிக்கல், சப் டிராபிக்கல்னு வந்து சொல்லுவாங்க. மிதமான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்ற மாரி தான் சொல்லுவோம். அதாவது நம்ம ஈக்வெட்டர் ரீஜியன்ல இருக்கிறனால நம்ம ஊர்ல வந்துட்டு ஹீட்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். கம்பேர் டூ வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ். அப்ப பிரிட்டிஷ் இருக்கவங்க இங்க வந்து சர்வே ஆயிருக்கணும் இல்லையா? சோ அப்ப அதனால தான் அவங்க வந்துட்டு மலை பிரதேசமா போயிருப்பாங்க. மலை பிரதேசமா போறாங்கன்றப்ப அவங்களால டீ குடிக்காம இருக்க முடியாது. ஆ நீங்க இந்த பரதேசி படம்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல வந்துட்டு எப்படிலாம் வந்து கொடுமை பண்ணியிருப்பாங்க. இங்க இருக்க மக்களுமே இங்க இருக்க பொருளாதாரம் காரணமா வெளியில இருக்க என்ன சொல்றது? வெளி கண்டங்களுக்கு வந்துட்டு கப்பல்லலாம் நாடு கடத்திட்டு போயிருப்பாங்க. அது உயிர் பொழைச்சவங்களே ரொம்ப கம்மி அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லுவாங்க. சோ ஏன் சொல்றேன்னா, இது எல்லாமே அக்ரிகல்ச்சர். ஆ அதாவது இந்த ஸ்ரீலங்கா, பர்மா ஆமா. அந்த சைட்லாம் வந்து கூட்டு போயிருப்பாங்க. ட்ரினிடாட்ன்னு சொல்லுவாங்க கரெக்ட்டா? அந்த அந்த கப்பல்ல போனவங்கல வந்துட்டு 1% கூட உயிர் பொழைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இது என்னன்னா, இவ இவ பிரிட்டிஷ் உள்ள வந்தனால அக்ரிகல்ச்சர்ல இவ்ளோ பெரிய இம்பாக்ட் வந்து நடந்திருக்கும். ஏன்னா, அவங்க உள்ள வந்திருப்பாங்க. அப்போ நம்மளோட அந்த பயிர் சுழற்சி முறையே வந்து மாறி இருக்கும். இங்க இருந்து நெறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். ஆனா, இங்க நம்ம பஞ்சத்தால நம்ம மக்கள் நெறைய செத்ததா வந்து சொல்லியிருப்பாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால கூட எழுதியிருப்பாங்க அந்த டைம்ல. இல்ல அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே கேஷ் கிராப்ஸ் தானே முற்றிலுமே வந்துட்டு. எதுவுமே நம்ம நம்ம சாப்பிடுறதுக்கான இல்ல. ஏன்னா ரப்பரு, இப்ப நீங்க சொல்ற டீ வந்துட்டு கூட நமக்கு என்ன சொல்றது? இப்ப டீ வந்துட்டு ஏன் அன்னைக்கு எல்லாருக்கும் பழக்கமாயிருக்கும்னா, அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. மேல இருக்க நுனியில வந்துட்டு அங்க எக்ஸ்போர்ட் ஆயிருக்கும். அடியில அந்த காஞ்சு போயிருக்கும்ல. சொல்றது முறிஞ்சு போன என்ன சொல்றது? பெரிய இலையெல்லாம் இருக்கும்ல. இப்ப டீக்கு எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன இல தான் பறிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எல்லா இலையும் பறிக்க மாட்டாங்க. அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு காலியா இருக்கும். மேல இருக்க இல தானே இந்த டேஸ்ட் குடுக்குன்னுவாய்ங்க இல்லையா? எனக்கு தெரியாது. டீலயும் வந்து அந்த மாரி கிராப்ஸ் இருக்குன்றப்போ, நீங்க சொன்ன எங்கர் லீவ்ஸ் தான் வந்து பறிப்பாங்க. அதுல இருக்க இதுதான் எடுத்து ட்ரை பண்ணி, பவுடர் பண்ணி அத இது பண்ணுவாங்க. இங்கேயுமே இதுலயுமே கிரேடிங்லாம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ காஃபிலயே பார்த்தீங்கன்னா, இப்ப காஃபிலயே ஒரு நெறைய வெரைட்டீஸ் வந்து இருக்கும். அந்த பீன்ஸ பொறுத்து வந்து மாறும். இதுவும் லீவ்ஸ பொறுத்து மாறும். இதுலயே வெரைட்டி வந்து நெறைய இருக்கும். ஆ ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ நமக்கு காஃபி, டீ குடிக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அங்க வேல பார்க்குற தோட்டத்துல வேல பார்க்குற மக்களுக்கு வந்து ஊத்தி ஊத்தி குடுப்பாங்களாமா.
லைக் அவங்களுக்கு அத ஒரு அடிக்ஷன் மாரி ஆக வச்சு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு காஃபி, டீ இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிளான்டேஷன் டாப் போட்டாங்க. அதுதான் சொல்றேன். பிரிட்டிஷ் வந்து உங்களுக்கு சிம்பிளா வந்து சொல்லணும் அப்படின்னா, நமக்கு தேவையானத விள வச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். பிரிட்டிஷ் உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்க நாட்டுக்கு தேவையான விஷயங்கள வந்து இங்க பண்ணியிருந்திருப்பாங்க. அது அவுரி பயிரிட சொன்னதா இருக்கட்டும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு தொழில் புரட்சி ஆரம்பிச்சிருக்கும். அந்த டைம்ல இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அவங்களுக்கு தேவையான இண்டஸ்ட்ரீஸ வந்து இங்க டெவலப் பண்றதுக்கான மூலப்பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரு ட்ரெஸ் வந்து உங்களுக்கு சீப்பரா புரொடியூஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு பருத்தி தேவை. அவங்க இங்க பருத்திய போட்டிருப்பாங்க. அதிகமா பருத்திய பயிரிட செஞ்சு, இங்க இருக்க பருத்தியெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. சோ இங்கருந்து ஏற்றுமதி பண்ணி போய் அங்க அத வந்துட்டு வேல்யூ ஆடட் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வந்து, இங்க அவங்களால ஒரு சீப்பரா ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியும். பட் இப்போ அந்த டைம்ல இன்னொன்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, இப்ப பருத்தி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பருத்தியும் வந்து கேஷ் கிராப் தான் சொல்லுவோம். பருத்தி போட்டு இப்ப நம்ம நெஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸ விக்கிறோம்னா, அதுக்கான டாக்ஸ் வந்து இங்க அதிகமா போட்டிருப்பாங்க. அவங்க அவங்க நாட்டுல இருந்து நம்ம இதுல வந்துட்டு இப்போ இம்போர்ட் பண்ணிருப்போம்ல. இம்போர்ட் டாக்ஸ் எல்லாம் வந்து கம்மியா இருந்திருக்கும். நம்ம எக்ஸ்போர்ட் டாக்ஸ்லாம் வந்து அதிகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி ஷால் அந்த மாரி ஒரு சில நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆ அத உற்பத்தி செய்யக்கூடியவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இது இவ்ளோ விலைக்கு போகுது, போமாட்டேன்னுது, விக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலைய தேடி போயிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாரி வந்து நெறைய ஸ்ட்ரக்சரல் கொலாட்டரல் டேமேஜ் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க இந்தியால. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அதுக்கு நார்மலா இருந்த அக்ரிகல்ச்சர் வந்துட்டு லைக் அதுக்கு அந்த டைம்லயும் ஆர்டிபிஷியலா பஞ்சம் வந்து நெறைய கிரியேட் ஆயிருக்கும். பஞ்சம் ஏற்பட்டது. இந்த ஃபெமைன் வந்ததெல்லாம் நீங்க படிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா? அதெல்லாமே வந்துட்டு ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ண ஆர்டிபிஷியல் மீன்ஸ் ஏன் ஆர்டிபிஷியல்ன்னு சொல்றேன்னா, அது வந்து இயல்பா நடக்க கிடையாது. அந்த டைம்ல இந்த மாரி விஷயங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு நமக்கு தண்ணி கிடைக்குதுன்றதுக்காக அந்த இடத்துல நம்ம எடுத்துட்டே இருந்தோம்னா, அங்க இருக்காது இல்லையா? கிட்டத்தட்ட அதுதான் வந்து லிட்டரலா இங்கேயும் வந்து நடந்திருக்கும். ஆனா இந்தியாவோட அந்த எக்கனாமி டைமென்ஷன் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கருந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டே இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இந்தியால வந்து சாப்பாடே இல்லாம நெறைய பேர் வந்துட்டு தெருவுல இருக்க நாயெல்லாம் அடிச்சு சாப்பிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தோம்ன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ரெக்கார்டே வந்து இருந்திருக்கும். ஸோ அவங்க விட்டுட்டு போறப்போ இந்தியன் அக்ரிகல்ச்சர் வந்து மோசமான நிலைமையில தான் வந்து விட்டுட்டு போனாங்க. அதான் அதுக்கு மெயினான காரணம் வந்து என்னன்னா, இவங்க அவங்க அங்கருந்து கொண்டு வந்தது பெரும்பாலுமே ஒண்ணு அவங்களுக்கு யூஸ் பண்ற மாரி இருக்கும். இல்ல அவங்க சாப்பிடுறது மட்டும் தான் இருக்குமே தவிர, அது நம்ம ஊருக்கு பழகல. ஒரு சிலர் மட்டும் தப்பி தவறி பழகணும். இப்ப இந்த ரப்பர் இருக்கட்டுமே, ரப்பர் வந்துட்டு நம்ம ஊருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொருள் தான். அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில வந்துட்டு. ஸோ அதுவுமே வந்து இங்க நெறைய இடத்துல வரதா இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு மரம் இருக்குமே, இந்த மருந்துக்கு ஒரு மரம் இருக்குமே, அது என்ன மரம்? யூக்கலிப்டஸ் யூக்கலிப்டஸ் ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் தண்ணி வந்து கண்டமணிக்கு உரியும். இப்ப என்ன சொல்றது? இப்ப அது வந்துட்டு நீங்க ஒரு கடற்கரை பக்கம் போட்டீங்கன்னா தண்ணி இருக்கும். ஆனா அங்க வளராது, செத்து போயிரும். எங்க ஊர் சைட்லாம் இருக்குது வந்துட்டு. அந்த மாரி ஒரு நெறைய மரங்கள் இருக்கும். யூக்கலிப்டஸ் பத்தி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸும் வந்து கொஞ்சம் பெரிய பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் ஏன்னா நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சது எனக்கு ஞாபகம் இல்ல. பட் ஆனா யூக்கலிப்டஸ் வந்து வளர்க்கக்கூடாது. இனிமேல் பிளான்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு லாஸ்ட்டா நியூஸ் படிச்சது. இத பத்தி இப்போ எனக்கு அப்டேட் தெரியாது. அண்ட் கருவேல மரமும் இருக்கு இல்லையா? அதுவுமே வந்துட்டு அது ஒரு ரீசன்க்காக இங்க லைக் அந்த சீட்ஸ வந்து ஹெலிகாப்டர்ல தான் இது பண்ணியிருப்பாங்க. காமராஜர் பீரியட்ல. ஆனா அது வந்து அதுக்கப்புறம் தான் பின்னாடி தான் நமக்கு தெரியுது. இல்ல அது ஆக்சுவலா என்ன ட்ரை ரீஜன கிரீனரி ஆக்கணுன்றதுக்காக அந்த இத கொண்டு வந்திருந்திருப்பாங்க. ஆனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அது இன்னுமே வந்துட்டு அது வளரும்போது அது இன்னுமே கிரவுண்ட் வாட்டர் லெவல வந்து கம்மி பண்ணுது. அப்டின்றனால தான் அதுக்கப்புறம் நெறைய ப்ரோகிராம்லாம் கொண்டு வந்து அத வெட்டுறதுக்குலாம் நெறைய முயற்சி எடுத்திருந்திருப்பாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அவங்களும் ஒரு பக்கம் வெட்டுறதும், இன்னொரு பக்கம் வளர்றதும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஆக்சுவலா நல்லா யூக்கலிப்டஸ் ஆகட்டும், இதாகட்டும் ஆக்சுவலா வளர தான் செய்யும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாரி யூக்கலிப்டஸ்ல வந்து அல்லிலோபதி எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரீ இருக்க இடத்துல எனக்கு தெரிஞ்சு கீழ கிராப்ஸ் வளர்றது வந்து ரொம்ப கம்மின்னு நெனைக்கிறேன். இல்ல எதுவும் வளராது. அது அல்லிலோபதிக்கு எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. அதோட எஃபெக்ட் சாயில்ல இருக்கும்போது அதர் பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகுறது கஷ்டம் அப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்க மெயின் ரோட்ல தான் இருக்கோம். அந்த ஏரியா வந்துட்டு ஓகேவா? அங்கலாம் வந்துட்டு அப்படியே வெறிச்சு போயிருக்கும். கொஞ்சம் தூரம் தாண்டி போனோம்னா காடு மாரி இருக்கும். இந்த இடம் தான் எல்லாம் புறம்போக்கு இடம் தான். அதெல்லாம் போட்டு வளர்த்துட்டு ஒரு சிலது வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்ப நீங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல ஃபெமினின் இருந்துச்சு. பட் அது வந்துட்டு ஆர்டிபிஷியலா தான் இருந்திருக்கே தவிர, இயற்கையா வரல. அதாவது என்ன சொல்றது? அவங்களோட விஷயங்கள்னால வந்து அது நடந்துக்கும் நெறையா. கிளைமேட்டிக் ரீஜனும் வந்து நெறைய காரணமா இருக்கும். அந்த டைம்ல வந்து மழை பெய்யாம இருந்தது. இப்ப நம்ம சொல்லுவோம் எல் நினா பீரியட், லா நினா பீரியட்லாம் சொல்லுவோம் இல்லையா? நீங்க இது த்ரூ அவுட் ஒரு 30 டூ 35 இயர்ஸ் எடுத்துட்டீங்க அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷம் பார்த்தீங்க அப்டின்னா, மழை அதிகமா பெஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட வருஷம் பார்த்தீங்க அப்டின்னா, சுத்தமா மழையே இருந்திருக்காது. ரொம்ப ட்ரை பீரியடா வந்து இருந்திருக்கும். அந்த மாரி தான். அது கிளைமேட் ஃபேக்டரும் ஒரு ரீசனா இருந்திருக்கும். அது போக இந்த பிரிட்டிஷோட கான்ட்ரிபியூஷனும் ஒரு ரீசனா இருந்திருக்கும். ம். சரி ஓகே. ஸோ இதுதான் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். இப்ப நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம். இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க? சுதந்திரம் வாங்குனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்டின்னா, ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி வந்து ஆக்சுவலா 1952ல வந்து எலக்ஷன் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ராஜேந்திர பிரசாத் வந்துட்டு அவர் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நேரு பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. சோ அவர் கீழ வந்தோனே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாடு இருக்குன்னா, ஒரு நாடு வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப டேமேஜ்டா இருக்கு. அப்ப சரி பண்ணணுன்றப்போ, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை எதுவா இருந்திருக்கும்னா, உணவு தான் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும்.
சோ அக்ரிகல்ச்சர்ல தான் வந்து எல்லா ரெவல்யூஷனும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டாம்ஸ் கட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க. டாம்ஸ் வந்து அது பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல நம்ம கிட்ட 5 இயர்ஸ் பிளான் வந்து இருக்கும். இப்ப நம்ம வந்து நிதி ஆயோக்ன்னு சொல்லிட்டு பிளான்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல பார்த்தீங்க அப்டின்னா, லாஸ்ட்டா மோடி கவர்ன்மெண்ட் 2014 வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு நம்மகிட்ட 2000 லாஸ்ட்டா எப்போ 2014 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 5 இயர் பிளான் வந்து இந்தியா பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து டாம்ஸ் கட்டியிருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி ஏன்னா விவசாயம் பண்ணணும் அப்படி மோட்டர் ஓடணும் லைக் அப்ப எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இத வந்துட்டு பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட தீமே வந்து அக்ரிகல்ச்சர் தீமா தான் வந்து இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு ட்ரெடிஷனல் தாண்டி மெஷினரிக்கு எப்ப தான் டிரான்சிஷன் ஆகுது இல்லையா? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் வருது எனக்கு தெரிஞ்சு. அது ஆக்சுவலா அப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு ஆக்சுவலா பிரிட்டிஷ் வந்தப்பவே ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அக்ரிகல்ச்சர் உள்ள வரது. இல்ல நமக்கு இண்டிபெண்டன்ட் நமக்கு என்ன சொல்றது? இண்டிபெண்டன்ட்டா நமக்கு நம்ம நாட்டுக்கு ஏத்த மாரின்றது. அப்ப அவங்கிறது வந்து அவங்களோட தேவைக்கு மட்டும் தானே இருந்துச்சு. இப்ப தான் நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் யூஸ் பண்ற அப்ப தானே முடிவு பண்றாங்க இல்லையா? அப்படி கேட்கிறேன். ம். புரியல எனக்கு ஆக்சுவலா. இல்ல என்ன கேட்கிறேன்னா, பிரிட்டிஷ் இருந்த வரைக்கும் மிஷினரிஸ் இருந்திருக்கும். கண்டிப்பா ஆப்வியஸா அவங்க தான் கொண்டாந்துருப்பாங்க. பட் அது வந்து அவங்களோட தேவைக்காக இருக்குமே தவிர, மக்களுக்காண்டின்றது இருந்திருக்காதுல்ல. இல்ல. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் இவங்க எடுக்குறாங்க. எடுத்தோனே டைரக்ட்டா மிஷினரியே போறாங்க. வெயிட் பண்ணாம. ஆக்சுவலா இதுவும் ஒரு டைனமிக் தான். பிரிட்டிஷ் இருந்தப்போ வந்து டெக்னாலஜிஸ் வந்து இருந்திருக்கும் அப்பவுமே. அது ரொம்ப மினிமலா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கவர்ன்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர்ல வந்துட்டு என்னென்ன ரெவல்யூஷன் கொண்டு வரலாம்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிராக்டர் வந்திருக்கும். இப்போ ஆக்சுவலா நம்ம வந்து முன்னாடிலாம் அறுவடைக்கு ஆள் எடுப்பாங்க. இப்போ வந்து பேடி கம்பைன் ஹார்வெஸ்டர்லாம் இருக்கும். அத வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க மொத்தமா ஒரு ஃபீல்ட வந்து இது பண்ணிடலாம். யா அதுலயுமே நெறைய சிக்கல்கள் இருந்தது. நீங்க ஒவ்வொரு விஷயம் உள்ள அக்ரிகல்ச்சர்க்குள்ள நடக்கும்போது நெறைய சிக்கல்கள் இருக்கும். அத ஒவ்வொன்னா சரி பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாரி தான். ஏன்னா, இப்ப கம்பைன் ஹார்வெஸ்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, அது வேற லெவல்ல என்ன சொல்றது? பிரைஸ் தெரியல. பட் ஆனா அதிகமா இருக்கும். ஒரு ஃபார்மர் அதாவது இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியால வந்து பிக் ஃபார்மர்னே சொல்ல முடியாது. ஒருத்தர் கிட்ட வந்து 200 ஏக்கர் இருக்கு. இது 2000 ஹெக்டேர் அப்படி சொல்லவே முடியாதுல்ல. பட் ஆனா இங்க நீங்க ஃபாரின்லலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு மட்டுமே அவ்ளோ பெரிய லேண்ட் இருக்கும். ஆனா இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ரொம்ப செப்பரேட்டடா இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரில இருக்கவங்க தான் இந்தியால வந்து அதிகமா இருப்பாங்க. சோ அப்ப என்கிட்ட வந்து 1 ஏக்கர் இருக்கு. இப்ப உங்ககிட்ட ஒரு 2 ஏக்கர் இருக்கு. பட் ஆனா எனக்கு வந்து இப்ப நான் டிராக்டர் வேணும். ஆனா என்னால முடியாது அப்படின்றப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 10 ஃபார்மர்ஸா சேர்ந்து எஃப்பிஓ இப்ப இருக்கும் இல்லையா? எஃப்பிஓல ஸ்டார்ட் பண்ணி இப்போ 10 ஃபார்மர் சேர்ந்தா காசு போட்டு எடுக்கலாம். அவங்க எடுத்துட்டாங்கன்னா, டைம் ஷெட்யூல் பண்ணி ஒவ்வொரு ஃபீல்டா வந்து உழுதுக்கலாம் இல்லையா? ஸோ இனிஷியலா அந்த செக்ஷன் இருக்காது. இனிஷியலா வந்துட்டு இந்தியாவ பொறுத்தவரைக்கும் எந்த டெக்னாலஜி வந்தாலுமே பணக்காரங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். இப்ப டிராக்டர் வந்தப்போலாம் நீங்க யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய ஜமீன்தாரோ, இல்ல யாரோ பெரிய லேண்ட் வச்சிருக்கவங்க தான் டிராக்டரே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய படம் பார்த்திருப்பீங்க. பழைய படத்துலலாம் மாட்டு வண்டி வச்சு தான் உழுதுட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்து இப்ப டிராக்டர்ன்றது வந்து மாறியிருக்கும். இப்ப இனிஷியலா வந்துட்டு காசு இருந்தவங்க கிட்ட தான் அந்த டெக்னாலஜி போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் கவர்ன்மெண்ட் உள்ள வந்திருக்கும். கவர்ன்மெண்ட் சப்சிடிஸ் குடுத்திருக்கும். டிராக்டர் வாங்குறதுக்கோ, இல்ல வேற ஏதாவது மிஷினரி வாங்குறதுக்கோ. அதுக்கப்புறம் தான் அது ஃபார்மர் கைக்கு வந்து போயிருக்கும். அதாவது இந்த மாரி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு அ போய் சேர்ந்திருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஆ இது 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 வந்து அதுக்கப்புறம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து நெல்லு, கோதுமைலாம் வந்துட்டு இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம் வெளிநாட்டுல இருந்து. ஸோ அப்ப வந்து அமெரிக்காலாம் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. மெக்சிகோ அந்த சைட்ல அவங்கலாம் வந்து பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கே குடுக்க முடியாது. நமக்கு வந்து அவங்க புரொவைட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வந்து வந்துரும். இல்ல இறக்குமதி பண்ணிட்டு இருந்திருப்போம். இம்போர்ட்டட் அதாவது இருந்திருக்கும். ஃபுட் கிராப்ஸ் வந்துட்டு நம்ம மக்களுக்கு தேவையான விஷயத்த வந்து நம்மளாலே புரொவைட் பண்ண முடியல அப்படின்ற மாரி தான் வந்து இருந்திருக்கும். அப்ப வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்திருப்போம். சோ அப்ப ஒரு கட்டத்துல என்ன ஆகும்? அவ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "உங்களுக்கான கிராப்ஸ் நீங்களே பண்ணிக்கோங்க. நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம் வேணா" அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க நார்மன் போர்லாக்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. நீங்க யாருன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தான் வந்துட்டு ஆ அவர் வந்து நம்ம குளோப் இருக்குல்ல, வேர்ல்டோட கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா, நார்மன் போர்லாக்ன்னு வந்து சொல்லுவாரு. அவர் வந்து எதுல ரெவல்யூஷன் பண்ணியிருப்பாருன்னா, வீட் இருக்குல்ல, வீட்ல வந்து குட்டை ரகம்னு வந்து சொல்லுவாங்க. டிராப் பிளான்ட். அத ரெவல்யூஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியாவோட கிரீன் ரெவல்யூஷன் ஃபாதர் யாருன்னு கேட்டா, எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆ. அந்த டைம்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, ஒரு 7 ரீஜன் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியால. கோஸ்ட் சைடு, பஞ்சாப், இங்கேயும் தமிழ்நாட்டிலேயும் ஒரு சில பிளேஸஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. டெல்டாவா இருக்கும். ஆ. அந்த மாரி ஒரு 7 பிளேஸஸ் செலக்ட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. கிரீன் ரெவல்யூஷன் வந்து டைம்ல பார்த்தீங்க அப்டின்னா, நைட்டு திருட்டுத்தனமாலாம் போயிட்டு இந்த அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க, இந்த அந்த மிஷன்ஸ்ல இருந்திருப்பாங்கல்ல, கிரீன் ரெவல்யூஷன் பீரியட்ல இருந்தப்போங்க. இந்த டாபிக் பேசுறதுக்கு முன்னாடியே சொல்றேன். கிரீன் ரெவல்யூஷன் வந்து இந்தியாவுக்கு வரமா, சாபமான்னு கேட்டா, அது வரம்ன்னும் நம்ம சொல்ல முடியாது, சாபம்ன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா கிரீன் ரெவல்யூஷன் ஒரு விஷயம் நடக்கலன்னா, இந்தியா இப்ப இந்த ஸ்டேட்ல இருக்காது. கண்டிப்பா ஒரு எப்டி கோடிக்கணக்குல மக்கள் வந்து இறந்திருப்பாங்க பசியாலே.
ஆனா கிரீன் ரெவல்யூஷன் நடந்தனால இப்ப நம்ம கிட்ட என்ன பிரச்சனைனா, நம்ம லேண்ட் ரொம்ப ஸ்பாயில் கண்டிஷன்ல இருக்கு. இன்னும் கூடவா சொன்னா, இப்ப குடிகாரன் குடிக்க ஆரம்பிச்சுட்டான்னா, அத ஸ்டாப் பண்றனால ஸ்டாப் பண்ணாலும் அவனுக்கு பிரச்சனை, ஸ்டாப் பண்ணலனாலும் அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கும்ல. அந்த கொலாட்ரல் டேமேஜ். அதேதான் இங்க. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப அதுக்கான மெஷர்மென்ட்ஸ் வந்து நம்ம நம்ம சைடுல நம்ம நெறைய எடுத்துட்டு தான் இருக்கோம் ஒரு சைடு. பட் ஆனா அந்த டைம்ல வந்துட்டு கிரீன் ரெவல்யூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கும்னு வைங்களேன். புரியுது. கிரீன் ரெவல்யூஷன் உள்ள இல்ல, இல்ல. நீங்க அதுக்குள்ளேயே இப்போ டக்குனு உள்ள இறங்க வேணாம். நீங்க முன்னாடி இருக்குல்ல, முன்கதை இன்னும் முடிக்கல. ஃபர்ஸ்ட் 5 வருஷம் முடிஞ்சுச்சு. அடுத்த 5 வருஷம் என்னாச்சு? அத சொல்லுங்க. அடுத்த 5 வருஷம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் 5 இயர் பிளான் பார்த்தீங்க அப்டின்னா, ஆ இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 3 இயர் பிளான்ல வந்துட்டு மைல்டா இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு 5 இயர் பிளான்லயுமே ஒவ்வொரு ரெவல்யூஷன் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வந்திருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சருக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் வந்து குடுத்துருப்போம்னு வந்து சொல்ல வந்தேன். ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு அ அவங்க பண்ணிட்டு போன கொலாட்டரல் டேமேஜ ரெக்டிஃபை பண்ற விதமா தான் வந்துட்டு ஒவ்வொன்னுமே இருந்திருக்கும். நம்ம வந்து அதுக்கப்புறம் ஃபர்தரா அக்ரிகல்ச்சர் எக்கானமி இருக்கு இல்லையா? ம். அது வந்து எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றது தான் வந்து சொல்லுது. அப்போ நமக்கு தேவையான உணவ நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்ற நிலைமை வர்றப்ப தான், நம்ம இன்னொருத்தவங்க ஹெல்ப்ப கேட்கிறோம். அப்பதான் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சில வெளிநாட்டுல இருக்கவங்க வந்து ரெடியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல தான் சொல்ல நார்மன் போர்லாக் வந்து வேர்ல்ட் லெவல்ல அந்த டைம்ல அவங்க வீட்டு கார்ன்ல தான் அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அத ரைஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்தியால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பேடில, அரிசியில. ம். அப்படி கிரீன் ரெவல்யூஷன் உள்ள வந்தப்போ, இங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நெல்லு போட்டிருப்பாங்க. கோதுமை வந்து நார்த் இந்தியா சைடு வந்து போட்டிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாரி அந்த ஆராய்ச்சிகள்லாம் அதுல இருந்து அந்த குட்டை ரக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டியூரேஷன் கிராப்ன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு அந்த டைம்ல அவங்க டெவலப் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட கிளைமேட் கண்டிஷனுக்கு செட் ஆகுற மாரி இருந்திருக்காது. கிரீன் ரெவல்யூஷனுமே நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். அது செட் ஆகுற மாரி இருந்திருக்காது. அதுல அப்புறம் ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்லாம் உள்ள வந்திருக்கும். கிரீன் ரெவல்யூஷன்ல. அது இப்ப இந்தியால இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த டைம்ல லிட்ரசி ரேட்ன்னு சொல்லுவோம்ல. சோ நம்ம ஃபார்மர்ஸ் பத்தி அத பத்தி அவேர்னஸ் இருக்காது. இப்ப நான் வந்து நம்ம ஆளுங்கலாம் எப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 எம்எல் ஊத்தணும். 2 எம்எல் ஊத்துனா நல்லா வளரும்னு சொல்றோம். நம்ம என்ன பண்ணுவோம்? 1 எம்எல் சேர்த்து ஊத்தி, "என்ன காயா காசா பணமா சரி நல்லா சாப்பிடு" அப்படின்ற மாரி தானே பண்ணுவோம். இல்ல, இல்ல. 1 எம்எல்ன்னு கணக்கு அப்படி கம்மியா சொல்றீங்க. 2ன்னு சொன்னா 20ன்னு எடுப்போம். 20ன்னா 200ன்னு எடுப்போம். அதுதான் கரெக்ட்டான கணக்கு. இல்ல. அது வந்து அப்படி ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கு. சோ அந்த டைம்ல வந்து லேக் ஆஃப் எஜுகேஷனுமே ஒரு பெரிய ரீசனா இருந்திருக்கு. ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு அத எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது. அதிகமா யூஸ் பண்றனால நிலம் வந்து மலட் ஆயிடும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது எல்லாமே நம்ம லேர்னிங் பை டூயிங் அப்படின்றது தான். இன்னொன்னு அதுக்கப்புறம் தான் நமக்கு அதோட இம்பாக்ட்டே வந்து தெரிஞ்சிருக்கும்னு வைங்களேன். இப்படிதான் கிரீன் ரெவல்யூஷன். இன்னொன்னு இந்த பிளாஸ்டிக் பேக்கே சொல்லலாமே. அதாவது பிளாஸ்டிக் பேக் வந்துட்டு இப்ப நம்ம சொல்றோம்ல, மைக்ரான் சொல்றோம்ல. 60 தாண்டி இருக்கணும், 70 தாண்டி இருக்கணும். அப்ப அந்த மாரிலாம் இல்ல. ரொம்ப மெல்லிசா இருக்கும். இந்த கலர் கலரா போட்டு ஒரு சில பிளாஸ்டிக்லாம் கையிலே ஒட்டும். அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஒரு 15, 16 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரூ. 10க்கு பால் பாக்கெட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கவரு. இதுக்கு வாங்குனா ஒரு கவரு. அதுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கவரு. கவர் இல்லாம என்ன வீட்லருந்து பை எடுத்து பழக்கமே போயி, கவர வச்சு பழகி, பழகி, பழகி இன்னைக்கு நெறைய ஊருக்கு ஒதுக்குப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய குப்பை கிடங்கு மலையா இருக்கும். அதுல வந்துட்டு நம்ம வீட்ல போட்ட குப்பைய தாண்டி இந்த குப்பை தான் அதிகமா இருக்கும். அத யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியல. அது ஒரு ப்ராப்ளம் வருது. தண்ணி வந்துட்டு நிலத்தடி நீர் வந்து திருப்பி ரீசார்ஜ் ஆகாம அப்படியே ஆவியாகி வீணாகி போகுதுன்றத புரிஞ்சுக்கிட்டு இப்ப தான் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்குறாங்க. பட் அது ரொம்ப லேட். ஏன்னா இப்ப தண்ணி முழுசா நிலத்துக்கு அடியில போகுதான்னு தெரியாது. ஏன்னா இப்ப முன்னாடிலாம் 200 அடி, 250 அடி தான் காமன். ஆனா இப்ப 1000 அடி, 2000 அடின்னு கணக்கு போகுதுல்ல. போர் போட்டு எடுக்கிறது. ஸோ நீங்க சொல்றது கிட்டத்தட்ட அதேதான். ம். அதே கதை தான். ஒரு மொட்டையா சொல்லிட முடியாது. இப்ப இதுலயுமே பிளாஸ்டிக்ஸ் வந்து சொல்றீங்களா? பிளாஸ்டிக் அதான் இந்தியாவோட மார்க்கெட் வந்து வேற வேற டைனமிக்ஸ்ல இருக்கு. இப்ப நீங்க இதுக்கு ரீசன்ஸுமே பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் தான். இப்டி 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 சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா ஆனா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் தான். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளே நம்ம மைண்ட் செட் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்தியால வந்துட்டு ஒரு 90% 90 அதாவது 90% ஆஃப் வெல்த் வந்துட்டு ஒரு 10% ஆஃப் பணக்காரங்க கிட்ட இருக்கு. ஒரு 10% ஆஃப் வெல்த் தான் வந்து 90% ஆஃப் மக்கள் கிட்ட இருக்கு. சோ, அப்ப இந்தியாவோட நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலாவே பார்க்குறீங்க அப்டின்னா, அந்த லேயர்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒண்ணும் வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கவங்க வந்து இருப்பாங்க. அப்டி இல்லனா மிடில் கிளாஸ் இருப்பாங்க. லோயர் மிடில் கிளாஸ் இருப்பாங்க. லைக் மிடில் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க வந்து இருப்பாங்க. சோ, இவ்ளோ விஷயங்கள நம்ம பிரிக்கிறோம்ல. அப்ப வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க கஸ்டமர் யாருன்னு யோசிச்சு பாருங்க. கஸ்டமரோட ரெக்யர்மென்ட் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்களுக்கு புரொடியூஸ் பண்றோம்னா, சீப் அண்ட் பெஸ்ட்டா தான் அப்போ இது இவ்ளோ புஷ் ஆகும்னு வந்து தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஷாம்பூ பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா இப்ப வந்து பிராண்ட் நேம் ஏதாவது சொல்லவா? ஏதாவது ஒரு ஷாம்பு வச்சுக்கோங்க. ஷாம்பு வந்து இருக்குன்னு இல்ல, இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதான் ஏதாவது ஒரு ஷாம்பு பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவனுக்கு வந்து பாட்டில் சேல் ஆகுறத விட சாஷே தான் வந்து சேல் ஆகும். அது சீரியஸா சாஷே தான் வந்து போகும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளே வந்து எங்கேயா வெளிய போறோம்னா,
சாஷே தானே வாங்குறோம். யூஸ் அண்ட் த்ரோ. யூஸ் அண்ட் த்ரோ சாஷே தான் வாங்குவோம். N12 அது வாங்குவோம். சோ அவங்களுக்கு வந்து பாட்டில் மூவிங்க விட அவனுக்கு சாஷே தான் வந்து போகும் அதிகமாவே. சோ இங்க வந்து கஸ்டமர் யாரு? அதே மாரி கஸ்டமர பொறுத்து தான் வந்துட்டு அவனோட ப்ராடக்ட்ட வந்து டார்கெட் பண்ணி செல்லே பண்ணுவான். இப்ப இன்னொன்னு எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல வந்து ட்ரெடிஷனல்னு ஒரு விஷயம் வச்சிருக்கோம்ல. வேஷ்டி கட்டுறது ட்ரெடிஷனல் நம்ம வச்சிருக்கோம். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ராம்ராஜ் காட்டன் வேட்டின்னு வச்சுக்கோங்களேன். ராம்ராஜ் வந்து ராம்ராஜ் பிராண்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அப்படி வேட்டி கட்டறதே நம்ம ஊர்ல வந்துட்டு அவ்வளவு ஃபேஷன் அப்படிலாம் இருக்காது. பட் இப்ப வந்துட்டு அது ஒரு கல்ச்சுரல் திங்கா நம்ம எடுத்துட்டோம். அத பிராண்ட் வேல்யூ பண்ணிட்டோம். அது பண்ணனால இப்ப என்னன்னா, ஒவ்வொரு ஃபங்ஷன் இப்ப ஒரு வேட்டியோட நார்மல் ரேட் எவ்வளோ இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கிட்ட வந்து இருக்கும். இதுவுமே கம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஏன்னா வேட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்றது காட்டன்ல தானே இது பண்றோம். ₹1000 வச்சுக்கோங்க. ராம்ராஜோட பிரீமியம் ஸ்டார்ட்டிங் பிரைஸே 1000க்கு மேல தான் இருக்கும். ஆனா, உதயம்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்ட் இருக்கு. அது வந்து 499க்கு வரும், 399க்கு வரும், இல்ல 599 அப்படி வரும். அதுவுமே யாரோட பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ராம்ராஜோட பிராண்ட் தான். என்ன பண்ணுவாங்கன்னா, பிரீமியம்ன்றது வந்து பிரீமியம் குவாலிட்டி அப்படின்றது அதுக்கு யாரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அவங்களுக்கு ஒரு பிராண்டு. யாரெல்லாம் இத அஃபோர்ட் பண்ண முடியுதோ அவங்களுக்கு ஒரு குவாலிட்டில வந்து குடுப்பாங்கன்னு வைங்களேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி நீங்க உள்ள வரப்போ சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா நடுவுல. ஆ புரியுது. அதாவது வந்துட்டு இல்ல, இல்ல. அதான், அதான். நீங்க கவர் சொல்ல வந்தீங்கல்ல. பாலித்தீன் கவர் சொல்றப்போ, இப்ப நம்ம வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இப்ப வந்துட்டு நமக்கு வந்து பயோடிகிரேடபிள்ன்ற திங்கே வந்து எப்ப நமக்கு வருதுன்னா, இந்த மாரி கான்சிக்வென்ஸ வந்து நம்ம ஃபேஸ் பண்றப்ப தான் நமக்கு தெரியுது. இன்னொன்னு நெறையா விதமான கம்பெனிஸ்க்கு இல்ல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து பெரிய ரிசோர்ஸ். இந்தியால வந்து லேண்டையும் குடுத்துருவாங்க. இந்தியால இருக்கக்கூடிய வாட்டரும் குடுப்பாங்க. இந்தியால இருக்க எல்லா சோர்ஸுமே குடுப்பாங்க. இந்தியாவோட எக்கானமி டெவலப் பண்ண சொல்லி, வேற ஏதாவது இப்போ கார் கம்பெனி ஆகட்டும், எனிதிங் எல்ஸ் அந்த கம்பெனிலாம் உள்ள வரதுக்கு ரீசனே வந்து இந்தியன் எக்கானமி பூஸ்ட் பண்ணணும். இங்க இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கணும். அபார்ட் ஃப்ரம் தட் அதுல வந்து நெறைய நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2 சைடுமே தான். ஆனா வந்து கொலாட்ரல் டேமேஜ் கடைசில பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு கொஞ்சம் நெறையாவே இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட் நம்ம யோசிக்கிறதே இல்ல. இப்ப வந்து இந்தியா வந்து ரொம்ப முன்னாடி போணும் தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதுல இருக்கக்கூடிய கொலாட்ரல் டேமேஜ வந்து சரி பண்றதுக்கு வந்துட்டு, நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் சிங்கிள் மேன் ஆர்மியா வந்து சரி பண்ண முடியாது. எல்லாருமே யோசிக்கணும் இந்த மாதிரி. இப்ப நீங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்க முடிவெடுக்கிறதுல தானே இருக்கு. நம்ம எடுக்கிறது தான் இருக்கு. அதே மாரி கவர்மெண்ட்டும் கூவத்த கிளீன் பண்ற வருஷத்துக்கு 100,00,00,000, 200,00,00,000 இறக்குறாங்க. அந்த காசு எங்க போகுது எனக்கும் தெரியல. ஏன் அகைன் நான் நானுமே ஒரு ஒரு க ஒரு ஒரு 1 இயர் பேக் வந்துட்டு கவர்மெண்ட் கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்த ஆளு தான். இல்ல நீங்க தான் பணியாரமாச்சே. எப்படியும் வயலுக்கு வேலை வந்தா வேலைக்கு வரவங்களுக்கெல்லாம் கடைசியில வேட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்ல. வேட்டி சேலைலாம். இல்ல நீங்க தான் பணியாரமாச்சு இல்லையா? ஆமா. நான் பண்ணையாரம்மன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்ட்டேன். சரி சொல்லுங்க. இல்ல நீங்க தான் இல்ல, இல்ல. அதான் உண்ம. பணியாரமா தானே நீங்க. ஸோ அதனால உங்க வயல்ல வேலை பார்க்க வர்றவங்களுக்கு கடைசியா குடுப்பாங்கல்ல. இந்த அரிசி வச்சு வேட்டி சேலை குடுப்பாங்கல்ல. ஸோ அதனால உங்களுக்கு இந்த ரேட்லாம் தெரிஞ்சிருக்கா? ரேட் எல்லாம்ன்றக்காக கிடையாது. ஆக்சுவலா நான் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஃபைனல் இயர் வந்துட்டு அக்ரி பிசினஸ் மேனேஜ்மென்ட் தான் பண்ணேன். ஸோ அதனால ப்ராஜெக்ட் பண்றப்போ இந்த மாரி ஒவ்வொரு பிராண்ட் ரிலேட்டடா இது மட்டும் கிடையாது. இப்ப ஐஸ்கிரீமே நீங்க எடுத்துட்டீங்க அப்டின்னா, ஐபேக்கோ இருக்குல்ல. ஐபேக்கோ இருக்கு, பெல்ஜியம் இருக்கு, அந்த மாரி இருக்குல்ல. ஒவ்வொருத்தவங்களுமே வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் மட்டுமே என்னைக்குமே வச்சிருப்பாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ஸ் இருக்குல்ல. ட்ரெஸ்ஸ பொறுத்தவரைக்கும் வெப்சைட்ஸுமே வந்து டாட்டாவோடது தான். ஜூடியோவும் டாட்டாவோடது தான். அந்த மாரி தான். ஸோ பிராண்ட் ரிலேட்டடா வொர்க் பண்றப்போ எனக்கு ஒரு பிராண்டிங் எப்படி நீங்க பண்ணணும்? பிராண்ட் எப்படி கிரியேட் பண்றாங்க? இப்ப என்ன சொல்றது? காஃபி நம்ம ஆளுங்க காஃபி நான் சொன்னேன். காஃபியே வந்து நம்மளோடது கிடையாதுன்னு சொன்னேன். ஆனா Starbucksல ஒரு காஃபிய வந்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆஃபர்ல குடுத்து வைஃபை குடுத்து உட்கார வச்சு, லைக் அந்த பிசினஸ் மாடல் பிசினஸ் டெவலப் பண்றாங்க இல்லையா? அதே மாரி தான். இப்ப இனிஷியலா ஜியோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நான் பிசினஸ் மாடல்ஸ் எல்லாம் நாங்க வந்து ஸ்டடி பண்ணோம். ஸ்டடி பண்றப்ப எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஓகே. எனக்கு அப்பதான் எனக்கு அந்த அறிவே வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஓகே இவ்வளவு விஷயம் நடக்குது இந்தியாக்குள்ள அப்படின்னு. யோசிச்சு பாருங்க ஜியோ இப்ப பண்ணிட்டு இருக்கிறது மோனோபோலி கிட்டத்தட்ட. கிட்டத்தட்ட இல்ல. அவன் பண்றது மோனோபோலி தான். ஏன்னா உள்ள வந்தப்போ யோசிச்சு பாருங்க நமக்கு வந்து சிம் கார்ட் ஃப்ரீயா குடுத்தாங்க. அவனுக்கு இனிஷியலா லாஸ் தான். சிம் ஃப்ரீயா குடுத்தாங்க. டேட்டா ஃப்ரீயா குடுத்தாங்க. 24/7 நம்ம பேசலாம். நெட் கிடைக்கும். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க 2 ஜிபி இப்ப இது பண்ணணும்னா ரூ. 39 பே பண்ணணும். அதுல ரூ. 39 மட்டும் போகாது. ரூ. 39 25 பைசா சேர்த்து போகும். அது என்ன கணக்குன்னு உங்களுக்கு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க வந்து ஆப்ல பே பண்ணா அந்த பைசா காசு போகாது. ஆனா அதுக்கு நீங்க ஆப் வச்சிருக்கணும். ஆப் வச்சிருந்தா உங்க டேட்டா ஆட்டோமேட்டிக்கா போக தான் போகுது. 25 பைசாக்கு நீங்க உங்களுடைய விலை மதிப்புள்ள டேட்டாவ குடுக்க போறீங்க. அவ்வளோதான். இல்ல அது அது கிட்டத்தட்ட அதேதான். இப்ப ஜியோ பண்ணது மோனோபோலி தான். அவங்க வந்தப்போ இனிஷியலா அதுக்கு அவங்களோட ப்ராடக்ட் வந்து பழகி இப்ப யோசிச்சு பாருங்க. இந்தியால 2 பிராண்ட் தான் வந்து ஒண்ணு ஜியோ யூஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா ஏர்டெல் யூஸ் பண்ணணும். பிஎஸ்என்எல் வந்து கவர்மெண்டோடது தான். இல்ல நடுவுல வோடாஃபோன் ஒண்ணு இருக்கு. விஏயா மாறுச்சு. அது யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அ சாரி. இல்ல என்கிட்டயே ஒரு சிம் இருக்குங்க வோடாஃபோனோடது. யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? இல்ல நான் பிரைமரி யூஸ் பண்றது வோடாஃபோன் தான். அது எப்ப நான் 2017ல இருந்தே நான் கஸ்டமர்.
என் ஃபர்ஸ்ட் சிம்மே வோடாஃபோன் சிம் தான். சரிங்களா? வேற வழி இல்லன்னு ஜியோ வச்சிருக்கேன் இப்ப நானு. வோடாஃபோனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்பிக்கை துரோகம்லாம் நான் பண்ண கிடையாது. கம்மிங் பேக் டூ அக்ரிகல்ச்சர் டாபிக். ஆக்சுவலா நீங்க பிளாஸ்டிக் சொன்னீங்க இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்றேன். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட் தான். அப்போ மக்கள் கஸ்டமர் எதுக்கு அட்ராக்ட் ஆவாங்கன்னா, சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்க்கு தான் வந்து நெறைய அட்ராக்ட் ஆவாங்க. அது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஆகட்டும், இல்ல வேற என்ன ப்ராடக்ட் ஆகட்டும். அந்த ட்ரெஸ்ன்னு எடுத்துட்டாலும் ஓகே, காருன்னு எடுத்துட்டாலும் ஓகே. காருமே நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியாவுல பொறுத்தவரைக்கும் நீங்க அப்படியே கிளாசிஃபை பண்ணிடலாம். இந்த செட் ஆஃப் கார் வந்து நீங்க மேக்ஸிமம் எந்த மாரி கஸ்டமர்ஸ் கிட்ட புஷ் பண்ண முடியும்ன்றது. ஐஃபோன்லயுமே அப்படிதான். நீங்க வந்து அத பிராண்ட் வைஸோ இல்ல பிரைஸ் வைஸோ பிரிச்சிரலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு ஏத்த மாரி தான் வந்துட்டு ஒரு கம்பெனில இப்ப கம்பெனி இருக்காங்க. ஏதாவது பிராண்ட் பண்றாங்கன்னா, அப்படிதான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுமே அப்படிதான் உள்ள வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேட்டியிலிருந்து ஃபோன் வரைக்கும் வந்தாச்சு. வெளியிலேருந்து ஃபோன் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா அக்ரிகல்ச்சர் டாபிக் மட்டும் வந்து பேசவே கிடையாது. ம். சரி இப்ப அதுக்குள்ள வருவோம். ஸோ இப்ப நீங்க சொல்ற மாரி அந்த பிளான் வந்து கான்சிக்யூட்டிவா வரும்போது ஒரு சில இம்ப்ரூவ்மென்ட் ஆகுது. இப்ப தான் வந்துட்டு அத முழுவீச்சா நம்ம இந்தியா பார்க்க போகுது இல்லையா? கிரீன் ரெவல்யூஷன் மூலியமா. ஸோ அங்கருந்து போவோம். ம். ஓகே டன். இல்ல இப்போ உங்களுக்கு ஜெனரலா கிரீன் ரெவல்யூஷன் பத்தி நீங்க ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? எனக்கு வந்து ஐடியா வந்து என்னன்னா, சிம்பிளா சொல்லணும். இப்ப எங்கள எக்ஸாம்பிளா சொன்னது என்னன்னா, இப்ப 2 சோளக்கருது இருக்குது. ஒண்ணு வந்து நீளமா இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு பருமன் ரொம்ப அதிகமா இருக்கும். உள்ள அந்த பல்லு இருக்குல்ல ரொம்ப அதிகமா இருக்கும். இத 2ம் கம்பைன் பண்ணும்போது நமக்கு 3வது வெரைட்டி கிடைக்கும். அந்த 3வது வெரைட்டில வந்துட்டு இது 2ஓட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அப்படியே என்ன சொல்றது? அப்படியே அ ஃபால் பேக் ஆகும். ஸோ வந்து ஈஸியா இங்க வரும்போது எனக்கு நியூ வெரைட்டி ஒண்ணு கிடைக்கும். அது வந்து இது 2 தாண்டி எனக்கு என்ன சொல்றது? ஈல்ட்லயும் பெருசா இருக்கும். எனக்கு அது புரொடக்ஷன் டைமும் கம்மியாகுது. அதே நேரத்தில எனக்கு ஈல்டும் அதிகமாகும். ஓகே. நீங்க டெக்னிக்கலாலாம் இல்ல. கிரீன் ரெவல்யூஷன பத்தி நீங்க சும்மா இப்ப சர்ச் பண்ணி பார்த்திருப்பீங்களா? இல்ல ஏதாவது கேட்கிறேன் உங்களுக்கு என்ன ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. டெக்னிக்கலா வேணாம். கிரீன் ரெவல்யூஷனால என்னலாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது. நான் முன்னாடி வந்து அ நீங்க சொன்னீங்க இல்லையா? யுஎஸ்லேருந்து, மெக்சிகோலேருந்து வாங்குனது. அந்த நிலைமை போயி, இப்ப நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற நிலைமைக்கு மாறியிருக்கோம். ஸோ அதான் கிரீன் ரெவல்யூஷன் நான் பார்த்தது. தப்பா தான் சொல்றேன்னு தெரியும். எதா இருந்தாலும் நீங்களே கரெக்ட்டா சொல்லுங்க. இங்கிலீஷ்ல வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியால நெறைய ப்ராடக்ட் வந்து கமர்ஷியலைசேஷன் ஆயிருந்திருக்கும். காட்டன், இண்டிகோன்ற அவுரி செடி சொன்னேன்ல, அவுரி செடி, ஜூட் வந்து போட்டிருப்பாங்க. டீ பிளான்டேஷன்ஸ் உள்ள வந்திருக்கும். ரப்பர் நீங்க சொன்ன மாரி ரப்பருமே நம்ம பிளான்டேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிரீன் ரெவல்யூஷன் உள்ள வந்து நம்மளோட நம்மளுக்கு தேவையான நம்மளே நம்மளோட தேவையே வந்து நம்மளால சரி பண்ண முடியாம இருந்திருக்கும். அந்த டைம்ல தான் கிரீன் ரெவல்யூஷன் உள்ள கொண்டு வந்து இந்த மாரி குட்டை ரக டிராப் பிளான்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த பயிர உள்ள கொண்டு வந்து அரிசி வந்து விளைய ஆரம்பிச்சுக்கும். அதாவது முன்னாடிலாம் 6 மாசம் ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் தான். மேக்ஸிமம் 150 டூ 180 டேஸ்லயே வந்துட்டு ரைஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆயிரும். அப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம 6 மாசம்ன்றப்போ வருஷத்துக்கு 2 போகம் தான் நெல்லு போட முடியும். அதுவுமே வந்து முன்னாடி நம்ம கிட்ட இருந்த ட்ரெடிஷனல் வெரைட்டீஸ் கிட்ட வச்சு போட முடியும். பட் இப்ப இருக்க வெரைட்டீஸ் வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு 4 தடவ கூட ட்ரை பண்ணலாம். தண்ணி இருந்தது, நம்ம கிட்ட வாட்டர் சோர்ஸ் அந்த அளவுக்கு இருந்தது அப்டின்னா, சீசன் பொறுத்து அந்த ஆடிப்பட்டம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அக்ரிகல்ச்சர்ல நெறைய சீசன்ஸ் இருக்குங்க. ஆடிப்பட்டம் சொல்லுவாங்க, நவரை சொல்லுவாங்க. லைக் அந்த மாரி ஒவ்வொன்னு இருக்கும். ஒவ்வொரு இதுலயுமே வந்து ஒவ்வொரு இதுலயுமே போடுவாங்க. இப்போ சம்பா, குருவை, தாளடி அதெல்லாம் சீசன்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்ப பேப்பர்ல ஜெனரல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சம்பாக்கு ஆ தண்ணி தொறந்து விட்டாங்க டேம்ல இருந்து. குறுவை சாகுபடியை முன்னிட்டு இவ்வளோ தண்ணி தொறந்து விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய சீசன்ஸ் வந்து சொல்லுவாங்க. நம்ம இயர்ல இருக்கக்கூடிய சீசன்ஸ் தான். ஆனா அந்த மாசத்துங்கள வந்து அக்ரிகல்ச்சர் மாசமா வந்து அவங்க கிளாஸிஃபை பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. நமக்கு மேஜரா ஏன் நம்ம கிரீன் ரெவல்யூஷன் நோக்கி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்துட்டு அந்த டைம்ல இருந்த அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ் இருக்கும்ல. அது ரொம்ப புவரா இருந்திருக்கும். அப்புறம் நம்ம கிட்ட மாடர்ன் டெக்னாலஜி கம்மியா இருந்திருக்கும். அப்ப ரூரல்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, விவசாயம் ஆல்ரெடி மக்கள் கடன்ல தான் வந்து இருந்திருந்திருப்பாங்க. பிரிட்டிஷ்லாம் விட்டுட்டு போனப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியாவோட எக்கானமியே வந்து நம்ம அடிவாங்கி தான் இருந்திருக்கும். ஸோ அதுல இருந்தெல்லாம் மெல்ல மெல்ல வரும்போது தான் அத ரெக்டிஃபை பண்றதுக்காக கிரீன் ரெவல்யூஷன் வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். கிரீன் ரெவல்யூஷன் வந்து உங்களுக்கு வரமா சாபமான்னு கேட்டா, அது நீங்க வரணும்னு சொல்ல முடியாது, சாபம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இல்லன்னா இப்ப இந்தியா இந்த நிலைமையில இருந்திருந்திருக்காது. அது இருக்கிறனால இப்போ அதோட கான்சிக்வென்சஸ் வந்து இந்தியா வந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கு. இன்னுமே வந்துட்டு. மேஜரா பார்த்திருந்தீங்க அப்டின்னா, அதுல அதுல வந்து நல்லதும் நான் சொன்னேன்ல. நல்லது பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியா வந்து அவங்க எக்கானமில தன்னிறைவு அடைஞ்சுட்டோம் நம்ம. ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இப்ப நம்மளால வந்துட்டு மத்த கண்ட்ரீஸ்க்கே வந்து சப்ளை பண்ண முடியும். நம்ம கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கு. அது ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாரி தான் வீட்லயும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மத்த ப்ராடக்ட்ஸும் அப்படிதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த டைம்ல யூஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. அப்ப இனிஷியலா உள்ள வந்தப்ப ஃபெர்டிலைசர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. சோ அதனால லேண்ட்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும் இல்லீங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணீர் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கும். லேண்ட் அதனால வந்து நமக்கு டேமேஜ் இருந்திருக்கும். டேமேஜ் வந்து நமக்கு ஆயிருக்கும். சோ அதெல்லாம் ஒவ்வொன்னா ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் அகைன் வந்துட்டு கிரீன் ரெவல்யூஷன் 2ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து பண்ணணும். ஆ இந்த லேண்ட் இருக்கு இல்லையா? இப்ப கூட மண்ணுயிரே காப்போம், இன்னுயிரே காப்போம் சம்திங் ஒரு பிளான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னா,
லேண்டோட மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ், ஆர்கானிக் மேட்டர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. வளத்த இன்கிரீஸ் பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு அதெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒர்க் அவுட் ஆகுமான்றது தெரியல. ஏன்னா வந்துட்டு இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா? இப்ப குடிக்கிறான். அவன விட்டாலும் பிரச்சனை, விடாம இருந்தாலும் பிரச்சனை. இப்ப அதே மாரி தானே. இப்ப வந்து அந்த நிலம் வந்து பழகிருச்சு. இப்ப முன்னாடி வந்து நிலத்திலே வந்து என்ன சொல்றது? இந்த பூச்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 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 ஈக்கோ பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த பேலன்ஸ நம்ம உடைச்சுட்டோம். ஃபெர்டிலைசர்ஸ் மூலியமா போட்டு உடைச்சாச்சு. அது மட்டும் இல்லாம அந்த எரிக்கிறது. அந்த வயல்லயே போட்டு எரிப்பாங்க. கருவேல மரம் இருக்கு. அது ஒரு கட்டம் வந்த பிறகு கரி மூட்டையா மாத்துறதுக்கு கண்டிப்பா அங்கேயே தான் எரிப்பானுங்க. தனியா ஒரு நிலம் கொண்டு போமாட்டானுங்க. அப்படி பண்ணி நிலத்த கிட்டத்தட்ட போயிருச்சு. இப்ப திருப்பி நான் 2.1 வர்றது அது கரெக்ட்டா இருக்குமா? இப்ப அதுதான் சொல்றேன். இப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 2 விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். இந்தியாவால இப்ப ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா சர்வே பண்ணிற முடியுமான்னு ஒரு கேள்வி. இன்னொன்னு அதுக்காக நம்ம பண்ணாம கிடையாது. ஆக்சுவலா அது அப்படி அப்படி பண்ணா இந்தியா வந்து திவால் ஆயிரும் அந்த நிலைமை தான். ஏன்னா இந்தியா மாரி ஒரு பெரிய அதாவது இப்ப நம்மளோட பாப்புலேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சைனா பாப்புலேஷன் வந்து ஓவர்டேக் பண்ணிருச்சு. ஆக்சுவலா வேர்ல்டுலயே வந்து இந்தியன் பாப்புலேஷன் தான் வந்து அதிகம். 243 மில்லியன் நெனைக்கிறேன். ஆக்சுவலா அவ்ளோ பாப்புலேஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உணவளிக்கணும் கரெக்ட்டா? அப்ப இப்ப ஆர்கானிக் நம்ம இறங்குனோம்னா முடியாது. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கன்வென்ஷனல் ஃபார்மிங் தான் கரெக்ட். நம்ம வந்து இன்டகிரேட்டட்ன்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்ற மாரி, இன்டகிரேட்டட் நியூட்ரியன்ட் மேனேஜ்மென்ட்ன்னு ஒரு டெர்ம் வந்து சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்டின்னா, அதுல இப்ப நம்ம கம்ப்ளீட்டா ஆர்கானிக் வந்து போயிற முடியாது. நம்ம எங்கருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்ககிட்ட ஒரு 1 ஏக்கர் இருக்கு. நீங்க வந்து நெல்லு போட்டு எடுக்குறீங்க. ஒரு இதுல நெல்லு போடுறீங்க, ஒரு இதுல வாழை போடுறீங்க, இதெல்லாம் போடுறீங்க. ஆனா இப்ப நீங்க ஆர்கானிக்கா போறீங்க அப்டின்னா, ஈல்டு வருமான்னு கேட்டா வராது. ஆக்சுவலா வராது. உண்மைய சொல்லப்போனா. அதுக்கான பிரிப்பரேஷன், அதுக்கான காஸ்ட் இதெல்லாம் இல்லன்னா நம்மகிட்ட வராது. இல்ல இப்ப நான் சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப வந்து கமர்ஷியலா பண்ணும்போது என்னால ஆர்கானிக்ன்னு டெர்ம் எடுத்தேன்னா, நான் வந்து பிரைஸ என்ன சொல்றது? 2 மடங்கு, 3 மடங்கு இப்ப நான் நார்மலா வரத விட வச்சா மட்டும் தான் டேலி ஆகுமே தவிர அத தாண்டி என்னோட செல்ஃப் யூஸுக்கு நான் வேணா அப்படி ட்ரை பண்ணலாம். இப்ப வீட்ல 4 பேர் தான் இருக்கோம். 4 பேருக்கு தேவைன்னா அது உதவியா இருக்குமே தவிர, ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு போணும்னா வேலைக்கு ஆகாது. கரெக்ட்டா? கரெக்ட் தான். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நான் நீங்க ஆர்கானிக்கா பண்றேன்னு சொல்ட்டீங்க. அப்ப ஆர்கானிக்கா பண்றீங்கன்னா, உங்க ஒரு வாழைப்பழத்தோட ரேட் ரூ. 10ன்னு வச்சுக்கோங்க. வெளிய ரூ. 7 ரூ. 5 கிடைக்கிறப்போ மக்கள் எத வாங்கி சாப்பிடுவாங்க? அந்த பிரச்சனைய யோசிச்சு பாருங்க. அந்த மாரி ஒரு பிரச்சனையும் மார்க்கெட்டிங் பண்றதுலயே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இன்னொன்னு அதுக்கான காஸ்ட்ன்னு இருக்குல். ம். இல்ல ஒண்ணுமே கிடையாது. இப்ப வந்து இந்த ஆர்கானிக் மேல ஸ்டிக்கர் வச்சு வச்சாலே வாங்குறதுக்கு இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா, அதுக்கான சப்ளை ரேட்டு நம்மளால குடுக்க முடியுமான்றது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அதான் நீங்க ப்ராப்ளம் வந்துட்டு. சப்ளைனா எத மீன் பண்றீங்க? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப நான் 1 ஏக்கர்ல வந்து நான் ஆர்கானிக் போறேன். ஒரு இதுல இது போறேன்னா, எனக்கு வந்து டைம் எடுக்கும்ல. இப்ப ஆர்கானிக் வரும்போது அது என்ன டைமோ அது அந்த டைம் தான். அத தாண்டி நான் வந்துட்டு புஷ் பண்ண முடியாது. பட் இதுனா நான் வந்துட்டு அதுல டபுள் த டைம் என்னால ஈல்டு எடுக்க முடியும்ல. இப்ப வாழை போடுறேன். இப்ப வாழை மரத்த போடுறேன் ஓகேவா? இப்ப வாழை மரத்த வந்து நான் வந்துட்டு ஆர்கானிக்கா போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எல்லா பூவுமே காயா வருமான்னா சந்தேகம். அதுதான் சொல்ல ட்ரை பண்ணேன். இப்ப நான் எப்படின்னா, அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து இனிஷியலா இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கவர்ன்மெண்ட் சைடு நெறைய சப்சிடீஸ் இருக்கு. ஸ்கீம்ஸ் இருக்கு. ஆனா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நீங்க இப்போ அதுக்கு ஆர்கானிக் சர்டிபிகேட் வந்து வாங்கணும். ஒரு லேண்ட வந்து ஆர்கானிக் சர்டிஃபைட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது. 357 சொல்லுவாங்க. 3 இயர்ஸ் வந்துட்டு அத இது பண்ணியிருக்கணும். அப்புறம் திரும்ப 57 அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அத சம்திங் ரெனியூவல் பண்ற ப்ராசஸ்லாம் வந்து இருக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனுக்கு. அப்படி பண்ணி நீங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆர்கானிக்கும் உங்க ப்ராடக்ட்ட அத நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது மத்த கண்ட்ரி அவங்க என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்காங்க, அதோட உங்களோட ரெக்யர்மென்ட்ஸ் வந்து மீட் அவுட் ஆகுதுன்றப்போ, அவங்களோட ரெக்யர்மென்ட்ஸோட உங்க ப்ராடக்ட் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆயி மீட் அவுட் ஆகுதுன்னா, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் திங். 2வது இந்தியாலே சேல் பண்ணலாம், பிராண்ட் பண்ணி விக்கிறீங்கன்னா வாங்கலாம். அதான் சொல்றேன்ல. இங்க வந்து அத வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இங்க இருக்கிறது எல்லாமே மிடில் கிளாஸ் பீப்பிள். இப்ப அவங்களுக்கு வந்து ரூ. 10க்கு ஒரு வாழைப்பழம் கிடைக்குதுன்றப்போ, ரூ. 7 ஒரு இடத்துல கிடைக்குது, ரூ. 5க்கு ஒரு இடத்துல கிடைக்குதுன்றப்போ, ரூ. 5 அப்படின்றது தான் வந்துட்டு நமக்கு நார்மலா போகணும். நார்மலா அதுதானே வாங்குவோம். பிரிஃபர் பண்ணுவோம். நீங்க அந்த வாங்குற குரூப் யாரா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எத்தன பேரா இருப்பாங்க? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த திங் ஒண்ணு இருக்கு இல்லையா? இன்னொன்னு நான் சொன்னேன்ல, இங்க இருக்கக்கூடிய ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர். இப்ப என்கிட்ட 1 ஏக்கர் இருக்கு. நான் அந்த 1 ஏக்கர தான் நம்பி இருக்கேன். அப்ப இப்போ நான் ஆர்கானிக்கா போறேன் அப்படின்னா, எனக்கு இப்போ போன இதுல வந்துட்டு இப்போ 1 டன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இதுல வந்துட்டு 2 டன் தான் 2 டன் அந்த 1 டன்னுமே வராதுல்ல. இனிஷியலா ஆர்கானிக்கா போறேன்றப்போ. இன்னொன்னு அதுக்கான புரொடக்ஷன் செலவுமே வந்து அதிகமா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப ஆர்கானிக்கா போறேன்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? பஞ்சகாவியம் யூஸ் பண்ணலாம். மீன் அமிலம் யூஸ் பண்றோம். இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா, அதுக்கான பிரிப்பரேஷன் தனியா பண்ணணும் இல்லையா? ம். பாலு, நெய்யி, சாணம். அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணி அது ஸ்ப்ரே பண்றோம். அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது. இப்ப நீங்க நம்மாழ்வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
வாழ்க்கை முறையா தான் வந்து சொல்லி தருவாங்க. உங்களுக்கு வந்து ஒரே நாள்ல நீங்க வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிற முடியாது. கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கை இது அதான் சொல்றேன். இது வந்து நீங்க டவுன் தியரின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நீங்க ரிவர்ஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிசம் சொல்லுவாங்கல்ல. அப்படிதான் பண்ண முடியும் இதுல. ஆல்ரெடி நம்ம நெறைய ஃபர்ஸ்ட்டு கிரீன் ரெவல்யூஷன் வந்துருச்சு. இப்ப நம்ம கமர்ஷியலா தான் பண்ணிட்டு இருக்கோம். கன்வென்ஷனல் ஃபார்மிங் தான் சொல்லுவாங்க. இந்தியால இருக்கது. ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அவ்ளோ டிமாண்ட் இருக்கு. ஆ அது அது உள்ள போனோம் அப்டின்னா, அக்ரிகல்ச்சரே நெறைய மாஃபியா மாரி அப்டி போயிட்டு இருக்கும். நீங்க ஃபெர்டிலைசர், சீட்ஸ் அதுல காம்போ ஆஃபர்ஸ் வந்து குடுப்பாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிலத்துல நெல்லு போட்டு நம்ம எடுத்துருவோம். இப்ப ஆனா வந்துட்டு ஒரு லேண்ட்ல வந்துட்டு நீங்க ஒரு ரைஸ் போட்டு எடுக்கறதுக்குள்ளயே காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு 50,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 40,000 செலவு பண்ணா தான் உங்களுக்கு அந்த 50,000 வரும். நீ யோசிச்சு பாரு 10,000 தான் ப்ராஃபிட். அத வச்சு என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அந்த ஃபார்மரோட செலவுக்கே அது கரெக்ட்டா இருக்கும் இல்லையா? அந்த ஸ்கேல்னு ஒண்ணு இருக்கு. புரொடக்ஷன் ஸ்கேல்னு ஒண்ணு இருக்கு. புரொடக்ஷன் ஸ்கேல் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா, அவருக்கு அ லாபம் கம்மியா வந்தாலும் அடுத்த ரவுண்ட் ரொட்டேஷனுக்காவது யூஸ் ஆகும். அததான் சொல்லட்டேன். இப்ப இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் 1 ஏக்கர் 2 ஏக்கரா வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க தான் அதிகம். இந்த 10 ஏக்கரு, 10 ஹெக்டர் கணக்குல வச்சிருக்கவங்கலாம் வந்துட்டு ரொம்ப கம்மி. ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் வந்து அதிகமா இருக்காங்க. அதனால தான் கவர்மெண்ட் அதுக்கான ரீசன் ஒண்ணு இருக்குல்ல. இப்பன்னா இப்ப ஜமீன்தார் சிஸ்டம் ஒண்ணு இருந்துச்சு. அவனே ஒரு 1000 ஏக்கர், 2000 ஏக்கர் சுத்திக்கிட்டு இருந்தான். அப்ப நம்ம ஊர்ல இந்த பண்ணையார்கள் இருப்பாங்க. அவங்க 100, 200ன்னு வச்சு ஆட்டைய போட்டு சுத்திட்டு இருந்தானுங்க. அதுல ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடந்துச்சு. அப்புறம் எல்லாருக்கும் நிலம் வேணும்ன்ற ஒரு பெரிய முன்னெடுப்பு வந்துச்சு. அத தாண்டி கிரீன் ரெவல்யூஷன் இன்னொரு ரீசன் வந்து இந்த உச்சவரம்பு வந்துச்சு இல்லையா? ஒருத்தர் டிபெண்டா தான் இருக்கணும். அதான் அதான் நீங்க சொல்ற மாரி தான். இது வரமும் சொல்ல முடியாது, சாவும் சொல்ல முடியாது. 2க்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இததான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணேன். ஏன் வந்துட்டு நம்ம வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னோம்னா, இந்த ரீசன யோசிச்சு பாருங்களேன் ஆக்சுவலா. முன்னாடி வந்து நம்மகிட்ட லேண்டுக்கு பட்டா, சிட்டா இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா ராஜா காலத்துலலாம் வந்துட்டு இந்த கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் யார் லேண்ட் இப்ப நம்ம விட்டு தான் அப்படின்ற மாரி தான் அவனுங்க கரெக்ட்டா? அவங்களுக்கு கீழ வந்து மக்கள் வேல பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் வரி கட்டியிருப்போம் நம்ம. அது ஆக்சுவலா அந்த லேண்ட் நம்ம கிட்ட குத்தகைக்கு இருந்திருக்கும். சோ அப்படி வந்து ஒரு மாரி ஸ்ட்ரக்சரைஸ்டே இல்லாம இருந்திருக்கும். சோ அப்போ வந்து பிரிட்டிஷ் உள்ள வந்தப்போ லேண்ட் எப்படி கலெக்ட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் உள்ள வந்திருப்பாங்க. இப்போ நம்ம இந்த இங்க புலித்தேவர்லாம் படிப்போம்ல. புலித்தேவர் சண்டை போட்டாங்க, வேலுநாச்சியார் சண்டை போட்டாங்க, கட்டபொம்மன் சண்டை போட்டாங்க. அப்பலாம் வந்து ஸ்கூல் டைம்ல படிச்சிருப்போம் இல்லையா? பிரிட்டிஷ் உள்ள வந்தப்போ இனிஷியலா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லேண்ட வந்துட்டு ஒட்டுக்கா ஆக்கியிருப்பாங்க. நம்ம வந்து ஸ்கேட்டர்டா தான் இருந்திருக்கும். ஒவ்வொரு கிங்கும் ஒவ்வொரு இதுல இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு இதுல பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் வந்துட்டு ஒரு 150 இயர்ஸ் வந்து இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு 150 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்தோட கிரவுனுக்கு கீழ வந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்து நம்ம ஆட்சிக்கு வந்திருப்போம். சோ உள்ள வந்தது ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி வந்திருப்பாங்க. கம்பெனியா உள்ள வந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து லேண்ட வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரே பிரிட்டிஷ் கீழ வந்து வந்திருக்கும். இப்ப இவ்ளோ லேண்டே வந்துட்டு இப்போ பிரிட்டிஷ் வந்து யோசிச்சு பாருங்க. இங்க வந்த மெம்பர்ஸ் வந்து கம்மியா இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு மெயின்டெயின் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டிருப்பாங்க. அப்ப யாரு கூட வந்து அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. பிரிட்டிஷ்க்கு யார் பூஜா தூக்கியிருப்பாங்கன்னு ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அவங்க கிட்ட தான் இப்ப ஆட்டோமேட்டிக்கா லேண்ட் போயிருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? முதல்ல ராயத்து வரி, மகள் வரி இருந்திருக்கும். அப்புறம் வந்துட்டு இன்னொரு சிஸ்டம் இருந்திருக்கும். மொத்தம் 3 ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து இருக்கும். ஜமீன்தாரி சிஸ்டம், ராயத்து வாரி, மகால் வாரி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருந்திருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணா அந்த டைம்ல இருந்த ஜமீன்ஸ் கிட்ட தான் வந்துட்டு லேண்ட வந்து குடுத்திருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ஸ் வாங்கி மத்த ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து குடுத்திருந்திருப்பாங்க. தங்காளான்ல கொண்டு இப்போ வரைக்குமே நிலத்துக்கான பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. உண்மைய சொல்லப்போனா நிலம் வந்துட்டு ஒரு பெரிய அரசியல் பொருள்னு வச்சுக்கோங்களேன். லேண்ட் வந்து நான் யார்கிட்ட இருக்கு அப்படின்றது வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயம் தான். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. லேண்ட முன்னாடி யார் வச்சிருந்தா? அரசர் இருந்தாங்க. அப்ப மரியாதை யாருக்கு இருந்தா? அவங்களுக்கு தான் இருந்தது. அந்த டைம்ல அந்த இடத்துல வந்து கூலியா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஈவன் அவங்க கிட்ட 1 ஏக்கர், 2 ஏக்கர் இருந்தாலுமே அவ்ளோ பெரிய ஆள் வந்து புடிச்சு அந்த நிலத்த அடிச்சு புடுங்கிருப்பாங்க இல்லையா? ம். தட்ஸ் த திங். சோ இப்ப அந்த லேண்ட் விவசாயமே அப்படிதான்னு வச்சுக்கோங்களேன். தங்கலான்ல அந்த சீன்ல சொல்லியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. தங்கலான்ல எல்லா லேண்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அந்த ஜமீன்தார்தோட இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு குட்டி சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா தான் வந்துட்டு இவரோட தான் இருந்திருக்கும். கரெக்ட்டா? இப்போ அதுல வந்து இன்டைரக்ட்டா பொலிட்டிக்கலா என்ன சொல்லியிருப்பாரு டைரக்ட்டாவே அவர் என்ன சொல்ல வந்திருப்பாரு அப்டின்னா, அந்த லேண்ட் அவர்கிட்ட இருக்குன்னா, அவருக்கு தேவையான இத அவரு புரொடியூஸ் பண்றாரு. கரெக்ட்டுங்களா? அத அவர் வித்து கூட காசாக்கி அவரால வந்து இது பண்ண முடியும். இப்ப அவர் மேல வந்து அவர் கேள்வி கேட்க தான் செய்வாரு. கரெக்ட்டா? நான் ஏன் உன்ன நம்பி இருக்கணும்ன்றது. ஆனா இப்ப அங்க இருக்க மக்களுக்கு என்ன பயமா இருக்கும்? நம்ம வந்து முதலாளிய நம்பி தான் இருக்கோம். இப்ப அவர் என்ன செஞ்சாலும் அவருக்கு சரின்றத தான் பண்ணணும். சோ ஆட்டோமேட்டிக்கா லேண்ட் எவ்ளோ பெரிய ஒரு திங்கா இருந்திருக்குன்னு பாருங்களேன். சோ ராஜாக்கள் காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே அந்த விஷயம் தான். இப்போ நான் இப்போ 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 எல்பிஜி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு இல்லையா? அது கூட நீங்க யோசிச்சு பாருங்க. அது அது யார்கிட்ட இருக்கு? அப்ப அவங்க கிட்ட இந்தியா எப்பவுமே டிப்ளோமேட்டிக் ஸ்டாண்ட்ல தான் வந்து இருக்கும். இந்தியா வந்துட்டு ஒரு சைடு என்னைக்குமே சாயவே சாயாது. இல்ல சாஞ்சா மொத்தமா போயிரும். ஆமா, ஆமா. அதேதான். சோ அந்த 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 திங் வந்து இருந்துட்டே இருக்கும். சோ லேண்ட் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். இப்ப இப்ப இந்தியால ஆர்கானிக் ஃபார்மிங் ஏன் பண்ண முடியாதுன்ற ரீசனுக்கு வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா எல்லாமே ஸ்கேட்டர்டா இருக்கு. இப்ப நம்ம நெறைய இருந்தோம்னா, நீங்க அந்த லேண்ட் சோர்ஸ நம்பி இல்லாம இருந்தோம் வந்து ஆல்ரெடி நெறைய சொத்து கிடக்குது.
நமக்கு வந்து அத என்ன பண்றதுன்னே தெரியலன்னா, நம்மள அது பிரிசியன் ஃபார்மிங் பண்ணலாம். இல்லன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம். என்னனாலும் பண்ணலாம். ஆனா அந்த லேண்ட நம்பி தான் என் வருமானம் இருக்குன்றப்போ, நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்? அப்போ உரம் வாங்கணும், மருந்து வாங்கணும். இத வாங்கி நான் என் லேண்ட்ல போட்டு, அதுல எடுக்கிற காச வச்சு தான் நான் வாழணும். கரெக்ட்டுங்களா? இதுக்கு தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் என்ன சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் நியூட்ரியன்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா, தக்க பூண்டுன்னு சொல்லுவாங்க. ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி தக்க பூண்டு போட்டு நீங்க உழுது விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த பூ வர்றதுக்கு முன்னாடியே உழுது விட்டுருவாங்க. பூ வந்து காய வச்சா அது வந்து முத்திரும். அந்த நைட்ரஜன் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சோ, அதனால பூ கரெக்ட்டா ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வரும்போதே வந்து உழுது விட்டுருவாங்க. உழுது விட்டா லேண்ட்ல வந்து என்பிகேன்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ். இது 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கிராப்புக்கு வந்து பிரைமரி நியூட்ரியன்ட்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சோ, அப்ப அதுக்காக தான் நம்ம இந்த யூரியா அப்ளை பண்றோம். டிஏபி போடுறோம். ஒவ்வொரு உரம் சொல்லுவாங்க இல்லையா? உரம் போடுறதுக்கு ரீசனே வந்து அதுக்கான சத்த நம்ம குடுக்கணும். அப்பதான் அது நமக்கு விளையுன்ற இந்த இதுல. சோ அப்ப இனிஷியலா வந்து ஃபார்மர்ஸ் என்ன பண்ணலாம்னா, நான் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து எப்படி பண்ணலாம்? ரிவர்ஸ்ல சொல்றேனே சொன்னேன். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொன்னேன் இல்லையா? சோ அவங்க போறாங்கன்றப்போ மொத்தமா வந்து கன்வென்ஷனல் ஸ்டாப் பண்ணாம, இனிஷியலா வந்துட்டு இப்போ நான் ஒரு ஃபெர்டிலைசர் ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ போடுற இடத்துல அந்த நைட்ரஜன் பாதி வந்து கிடைக்கிறதுக்கு வேற என்ன சோர்ஸ் இருக்கு ஆர்கானிக்கா? அத மிக்ஸ் பண்ணலாம்னு சொன்ன தக்கப்பூடு இருக்கு. தக்கப்பூடுன்னு சொல்லுவாங்க. டேன்சா கிராப் அது பேரு. நான் வந்து டெக்னிக்கலா சொன்னா புரியுமான்னு தெரியல. அதனால எல்லாருக்கும் புரிஞ்ச பாஷையில சொல்றேன். தக்கப்பூடு வந்து உழுது விடுவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, உங்க லேண்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனோட வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? இன்னொன்னு பூச்சி மூலியமாவும் வரும்ல, நைட்ரஜன் வந்துட்டு. அது செகண்ட். இப்ப நம்ம வந்து உரத்த பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ ஒரு லேண்ட் அதாவது இப்போ ஒரு ஒரு நீங்க அதான் சொல்றேன். இப்ப நான் நெல்ல வச்சு சொல்றேன். இப்ப வந்து நெல்லு போடுறீங்க. நெல்லு போடுறதுக்கு முன்னாடி லேண்ட பிரிப்பேர் பண்றப்போ, அதுல வந்து சாயில் டெஸ்ட் பண்ணுவாங்க. சாயில்ல வந்துட்டு எவ்ளோ நியூட்ரியன்ட்ஸ் வந்து இருக்குன்றத கண்டிப்பா டெஸ்ட் பண்ணியே ஏன்னா பண்ணா தான் உங்க இதுல வந்து நைட்ரஜன் எவ்வளோ இருக்கு, பொட்டாசியம் எவ்வளோ இருக்கு, பாஸ்பரஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அதுக்கேத்த மாரி ஃபெர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ 10, 10 இருக்கு எல்லாத்துலயும் இது கம்மியா இருக்கு, இது கம்மியா இருக்கு. இதுல கொஞ்சம் நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்து நமக்கு வரும். நம்ம வந்து சாயில் டெஸ்ட்டே பண்ணாம மொட்டையா போடுறோம்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. யூரியா ஃபுல்லா போட்டோம் அப்டின்னா, அந்த லேண்ட் திரும்பவும் நான் சொன்னேன்ல அதோட ஃபெர்டிலிட்டி சொல்லுவாங்க. மலட்டுத்தன்மை வந்து வந்துரும் அதுக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் சாயில் டெஸ்ட் பண்ணி, அப்புறம் லேண்ட் பிரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம், அதான் சொல்றேன் நைட்ரஜன் கம்மியா இருக்கு அப்டின்னா, இப்ப நம்ம லேண்ட்ல நைட்ரஜன் கம்மியா இருக்குன்னா, நம்ம ஃபெர்டிலைசரா அப்ளை பண்ணாம, தக்கப்பூடு இருக்குல்ல, தக்கப்பூடு போடுறோம்னு வச்சுக்கோங்க. தக்கப்பூடு போட்டு அதாவது அரிசி போடுறதுக்கு முன்னாடி தக்கப்பூடு போட்டு உழுது விட்டீங்கன்னா, அதுல கொஞ்சம் நைட்ரஜன் கிடைக்கும். அப்புறம் வந்து எஃப்ஐஎம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. எஃப்ஐஎம் போட்டாலுமே எஃப்ஐஎம் வந்து பல்க்கா போடுவாங்க. ஆனா, அதுலருந்து கிடைக்கக்கூடிய நைட்ரஜன் சத்து வந்து கம்மியா இருக்கும். சோ, அந்த மாரி ஃபெர்டிலைசர்க்கு ஆல்டர்னேட் திங்ஸ் எல்லாம் எது இருக்கோ, அத வந்து உள்ள இன்டகிரேட் பண்ணலாம் நம்ம. அப்புறம் ஃபெர்டிலைசர் வாங்குற காசு நமக்கு கொஞ்சம் கம்மியாகுமா? ஆ அதுல அதுல கொஞ்சம் கம்மியாகுது. அதுக்கப்புறம் பெஸ்டிசைட் அடிக்காம, நார்மலாவே வந்துட்டு இந்த பூச்சின்னு சொல்றோம்ல, இவனுங்க வந்து பெஸ்டிசைட்னாலே எல்லா பூச்சியும் வந்து அழிச்சிரணும்னு தான் யோசிப்பாங்க. எனக்கே வந்து நான் அக்ரி படிக்க முன்னாடி வரைக்கும் பூச்சிய கொன்றும் அப்டின்னு தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா உண்மையாலுமே இன்செக்ட்லயே வந்து குட் இன்செக்ட் இருக்கு, பேட் இன்செக்ட் இருக்கு. பட் ஆனா இந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் இருக்குல்ல, செலக்டிவ், நான் செலக்டிவ், சிஸ்டமிக்லாம் வந்து சொல்லுவாங்க. நெறைய வெரைட்டீஸ் வந்து இருக்கு. நெறைய பெஸ்டிசைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்டின்னா, அதான் சொல்றேன்ல சிஸ்டமிக்ன்னு சொல்லுவாங்க, நான் சிஸ்டமிக்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி ப்ரீ எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. நமக்கு அவ்வளோ தேவை கிடையாது. இது இது ஆக்சுவலா ஃபார்மர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லன்னா உரக்கடை இருக்குல்ல, உரக்கடையில கேட்டாலே வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா நம்ம எல்லா ஊர்லயுமே ஏஓ ஆஃபீஸ் இருக்கும்ல. ஏஓ ஆஃபீஸ் போனீங்கன்னா, அங்கேயே வந்து சொல்லுவாங்க. இல்ல எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ உரக்கடை வச்சிருக்காங்க இல்லையா? இந்த உரம் இதெல்லாம் விக்கிறாங்கல்ல. இப்ப அவங்களுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன ஆக்சுவலா வந்துட்டு? யாருனாலும் ஆக்சுவலா உரக்கடை வைக்கலாம். அவங்க சர்டிபிகேட் மட்டும் வாங்கணும். லைசென்ஸ் வந்து வாங்குவாங்க. இல்ல. அதுதானே இங்க வந்து பிரச்சனை. இப்ப நான் வந்து ஒரு கெமிக்கல் ஹேண்டில் பண்றேன். ஓகேவா? எண்ட் ஆஃப் தி டே அதெல்லாம் ஒரு கெமிக்கல்ஸ். ஸோ வந்து இப்ப கெமிக்கல் வேணும்னா, அட்லீஸ்ட் அத புரிஞ்சிருக்கணும். இல்லன்னா அதுக்கு ஒரு ட்ரெய்னிங்காவது போயிருக்கணும்ல. பேசிக் ட்ரெய்னிங். இப்ப இவ்வளோ தான் குடுக்கணும். இப்ப என்ன சொல்றது? இப்ப நம்ம ரேஷன் கடை போறோம்ல. இப்போ 1 கிலோ அரிசினா 1 கிலோ தான் குடுப்பாங்க. அதுக்கு மேல குடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ப்ரொசீஜர் இல்லைல்ல. ஆக்சுவலா உரக்கடையில இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா, டிப்ளோமா அக்ரி படிச்சவங்க அப்படி இல்லன்னா வந்துட்டு குடுப்பாங்க. அப்படி யாருமே சும்மாலாம் யாரையோ ஒருத்தவங்கள வந்து உட்கார வச்சிட மாட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஃபெர்டிலைசர் ஷாப்லயும் இல்ல அப்படித்தானே இருக்கு. இல்லங்க. எனக்கு தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட அண்ணா இருக்கா. அப்புறம் என் கிளாஸ்மேட்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய ஃபெர்டிலைசர் கம்பெனிலாம் வொர்க் பண்றாங்க. என்னால அந்த கம்பெனி நேம் சொல்ல முடியாது. இல்ல. நான் 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 ரீட்டெய்லர் சொல்லிட்டு இருக்கேன். ரீட்டெய்லர் தான் பேசிட்டு இருக்கேன். அவருக்கு இப்ப என்னன்னா ஃபெர்டிலைசர் ஷாப் எல்லாருமே வச்சிட முடியாது. இப்ப டீலர்ஸ் இருக்காங்கல்ல. டீலர்ஸ் வச்சு இருப்பாங்க. அப்படி இல்லன்னா டிப்ளோமா அக்ரி படிச்ச யாரையாவது வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. எனக்கு எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்க. ஒருவேள மேபி ஊர் சைடுல இருக்க ஆ கிராமத்து சைடுல இருக்கும்ல. கடைக்கு அங்கங்க போட்டிருப்பாங்க இல்லையா? ஆ அதுதான். தெரியலைங்க. சத்தியமா தெரியலைங்க ஐயா. இதுவரைக்கும் ஏன்னா நான் அந்த உரக்கடைக்கெல்லாம் போனதே இல்ல. நான் வந்து கமர்ஷியலா ஹேண்டில் பண்ற ஷாப்ஸ தான் பார்த்திருக்கேன். நீங்க நீங்க சொல்றது எல்லாமே பல்க்கா வாங்கி ஒரு இடத்துல ஒரு ரீட்டெயில் ஷாப்புக்கு பல்க்கா குடுக்குறது. அங்க அவங்களுக்கு ஓகே அளவு தெரியுது. ரீட்டெய்லர்ன்ட்டு தானே இங்க ஃபார்மர்ட்ட போகுது இல்லையா? இல்ல. ஆக்சுவலா நான் ரீட்டெயில் கடையும் சொல்றேன். எப்படின்னா எங்க அண்ணா இப்போ வொர்க் பண்றான் அவன். அவன் வந்துட்டு
அங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்க இருக்க ஃபார்மர்ஸ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிரான்ச் நெறைய இருக்கு. இருக்க பிரான்ச் ஃபுல்லாமே இவன் தான் பார்த்துட்டு இருக்கான். அங்க இருக்க பிரான்ச்ல வந்து டிப்ளோமா அக்ரியோ, இல்ல அக்ரி படிச்ச யாரோ ஒரு ஆள தான் ஷாப்ல வச்சிருப்பாங்க. அவங்களோட வேலை எப்படி இருக்கும்னா, அங்க பக்கத்துல ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கள போயிட்டு மீட் பண்ணி இந்த இத போடுங்க, இந்த இத போடுங்க இவ்வளோ வளரும். இந்த கிராப் போட்டிருக்கீங்களா? அப்ப இத அடிங்க வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி குடுக்குறதுக்கு டிப்ளமோ படிச்சவங்கள வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த ஏரியால இருக்க வொர்க்கிங் மாடல் பார்த்த வரைக்கும் லைக் அப்படிதான் இருக்கும்னு ஐ தாட். எனக்கு தெரியல ஊர்ல இருக்க உரக்கடையெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம உள்ள வருவோம். ஸோ நான் இன்டகிரேட்டட் நியூட்ரியன்ட் மேனேஜ்மென்ட்ட பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேனா, உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க டேன்சாவல தக்கப்போடு போட்டு உழுவும்போது, உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் வந்து சாயில்ல வந்து ரீட்டெயின் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து யூரியா போடுறத கம்மி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது நீங்க அதுக்கப்புறம் பெஸ்டிசைட் அடிக்கும்போது ஆர்கானிக்கா போலாம். இல்லன்னா வந்துட்டு முன்னாடியே ப்ரீ எமர்ஜென்சி ஏதாவது போடுறீங்க. இல்லன்னா வந்துட்டு சீட வந்துட்டு நல்லா குவாலிட்டி சீடா வாங்கியோ, இல்லன்னா சீட ட்ரீட் பண்ணி போடுறீங்கன்னா, அந்த பெஸ்ட் அட்டாக்ல இருந்து கம்மி பண்ணலாம். அதே மாரி இதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, பெஸ்ட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கிராப்ப வந்து பார்டர் கிராப்பா போடுவாங்க. அந்த பார்டர் கிராப் போடுறது மூலமா பெஸ்ட் எல்லாம் அந்த கிராப்புக்கு அட்ராக்ட் ஆகி போயிரும். நமக்கு ஃபீல்டுல இருக்க கிராப் வந்துட்டு இதாயிரும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ரைஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, பண்ட் கிராப்பிங்ன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம வெட்டி விடுவோம்ல, மேல வந்து வரப்பு வெட்டி விடுவோம்ல. வரப்புல வந்துட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரீன் கிராம்ப் வந்து போடுவாங்க. கிரீன் கிராம் போடுறீங்கன்னா, உங்களுக்கு அரிசிக்கு வர பாதி பெஸ்ட் வந்து அதுக்கு போயிரும். ஏன்னா நாங்க வந்து எங்க காலேஜ்ல பிராக்டிகலா அத பண்ணோம் நாங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் இதாயிருந்தது. சோ அது அந்த மாரி கிராப்ஸ் வந்து நடுவுல போடுறப்பயோ, இன்னொன்னு ஸ்டிக்கி ட்ராப்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டிக்கி ட்ராப்லாம் வைக்கிறீங்க, அந்த மாரி வைக்கிறீங்க. ஏன்னா அதெல்லாம் யாருக்குமே எந்த தொல்லையும் குடுக்காதுல்ல. இப்ப ஸ்டிக்கி ட்ராப், லைட் ட்ராப், லேம்ப் எல்லாம் வைக்கிறோன்றப்போ, அதுக்கெல்லாம் இன்செக்ட் அட்ராக்ட் ஆகும்ல. நைட் டைம்ல வர இன்செக்ட் வந்து அட்ராக்ட் ஆகும். ஆ அப்புறம் பகல்ல வந்துட்டு வேற ஏதாவது ட்ராப் வைக்கிறீங்கன்னா, அந்த ட்ராப்ல வர இன்செக்ட் வந்து இதாகும். ஸோ இந்த மாரி பயாலஜிக்கலா நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணோம்னா, அந்த பெஸ்டிசைடோட இது இன்சிடென்ஸ் வந்து கம்மியாகும் இல்லையா? இனிஷியலா கம்மியாகும். அ இன்னொன்னு ஃபைனலா வருதுன்றப்போ இந்த மாரி இன்டகிரேட்டட் நியூட்ரியன்ட் மேனேஜ்மென்ட் வந்து ஒவ்வொரு கிராப்புக்குமே வேரி ஆகும். நான் சொல்றது இப்ப வெறும் ரைஸ்க்கு மட்டும் சொல்றேன். இந்த மாரி பண்றோன்றப்போ, நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா லைக் லிட்டரலா இன்டகிரேட்டடா பண்றோன்றப்போ, நமக்கு அந்த பெஸ்டிசைடோட ஆ ரிசர்ஜன்ட் சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மண்ல போய் தங்கும் இல்லையா? அது வந்து கம்மியாகறதுக்கு பாசிபிலிட்டீஸ் வந்து நெறைய இருக்கு. சோ இப்படிதான் கன்வென்ஷன்ல இருந்து இப்படிதான் நம்ம ஆர்கானிக்கா மாற முடியுமே தவிர, ஒரே முட்டா வந்துட்டு ஒரே நாள் நைட்ல வந்து நம்மளால ஆர்கானிக்கா பண்ண முடியாது. இப்போ ஏன் ஏன் சொல்றேன்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பாப்புலேஷன் ஒரு பெரிய பிரச்சனை. டெக்னாலஜி இவ்ளோ இருந்தாலுமே, இப்போ அதுக்கான தேவை வந்து டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு. நீ யோசிச்சு பாருங்க. அரிசி எத்தன புரொடியூஸ் பண்றோம்? இதெல்லாம் எவ்ளோ புரொடியூஸ் பண்றோம்? அப்படின்னு சொல்லிட்டு. அது உடனே நம்ம ஆர்கானிக்கா மாத்தணும் அப்படின்னா, செம்ம அடி வாங்கும் அக்ரிகல்ச்சர்ல. நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கும், இந்தியாவுக்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் அதையும் மென்ஷன் பண்ணிர்றேன். நான் திரும்பவும் சொல்றேன், இந்தியா ரொம்ப வாஸ்ட் அண்ட் டைனமிக் வைஸ். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்து நம்ம அரிசி சாப்பிடுறோம். மேல இருக்கவங்க வந்து கோதுமை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவோட கிளைமேட்டிக் ஃபேக்டர் அப்படிதான் இருக்கு. இப்ப சடன் ஆஃப் த மொமெண்ட் நம்ம எல்லாமே இருந்துட்டு நாளையில இருந்து இப்ப இன்னைக்கு ஒவ்வொன்னும் நாளைலருந்து நீங்க எல்லாரும் இப்ப ஆல்ரெடி அந்த பிரச்சனை தான். இந்தியாக்கு ஒரே சாயத்த பூசக்கூடாதுன்னா, நாளைலருந்து நீங்க இததான் சாப்பிடணும், இததான் பண்ணணும். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? அப்படி அப்படி சொல்றதும் சரியா இருக்காதுன்ற மாரி தான். ஏன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து அதிகம். திரும்ப திரும்ப மென்ஷன் பண்றதுக்கு ரீசனே அது இந்தியன் பாப்புலேஷன் வந்து மேஜர் ரோல் எல்லாத்துலயுமே இப்போ நீங்க இந்தியாவ பொறுத்தவரைக்கும் என்ன ப்ராப்ளம் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் வச்சுக்கோங்களேன். பாப்புலேஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கும். ஆ ஏன்னா இங்க இருக்க மக்கள் தொகை அதிகம். ஏன்னா நம்ம இந்தியாவ ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். சோ மக்கள கன்சிடர் பண்ணாம அவங்க எந்த முடிவுமே எடுக்க முடியாது. என்ன நீங்க நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அதுல டைரக்ட்டா பெனிஃபிட் ஆக போறதும் சரி, அடி வாங்குறதும் சரி, மக்கள் தான் வந்து அடி வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட. இப்போ இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் கண்டிப்பா ஸ்ரீலங்கா ஒரு குட்டி நாடு. அதுவே இப்ப ஆர்கானிக்கா மாற போய் நீங்க சொன்னது கரெக்ட் தான். இவ்ளோ பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப இந்தியா வந்து உடனே முடிவெடுத்தாங்கன்னா, அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான் ஆகும். அதே மாரி இப்ப நேபாள், பூட்டான் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அவங்கலாம் வந்து ஆர்கானிக்கா மாற போறாங்க அப்டின்னா, அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து கம்மி. இப்ப அவங்களுக்கான உணவ வந்து அவங்க இம்போர்ட் பண்றதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனையும் இருக்காது. அவங்க ஆர்கானிக்கா மாறுறாங்க அப்டின்றப்போ, அது வந்துட்டு அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது. இந்தியால வந்து மேஜர் ரீசனே இங்க இருக்க பாப்புலேஷன் அவங்களோட ஃபுட் ரெக்யர்மென்ட் தான். அது ஒரு மேஜர் ரீசன். அது போக இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஆர்கானிக்கா மாத்த போறோம்னா, அதுக்கான பிளான்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து நம்ம ஒரே ஃபேஸ்ல வந்து பண்ண முடியாது. ஒரு 2, 3 ஃபேஸா வந்துட்டு ஒரு கோல் செட் பண்ணி, அச்சீவ் பண்ணி, அதுக்கப்புறம் தான் டார்கெட் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுதா இல்லையா நம்ம டெஸ்ட் தான் பண்ண முடியும். ஒரே முட்டா வந்து பண்ணிற முடியாது அப்படின்றது தான். இப்போ வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, கிரீன் ரெவல்யூஷன் வந்து நம்மள வந்துட்டு இப்போதைக்கு உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கு. பட் அது வந்து ரொம்ப நாளைக்கு இதே மாரி தப்பான பிராக்டிஸ் பண்ணோம்னா, அதுவே பிரச்சனையாகும் இல்லையா? ஆ அதேதான். ஏன்னா இங்க அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ் பண்றதுனால என்னென்ன பொல்யூஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து ஃபெர்டிலைசர் போடுறோம். இப்போ ஒரு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா, வாட்டர் பாடிஸ் எங்க இருக்கோ அது நியர்பை தான் இருக்கா? கரெக்ட்டா? ஒண்ணு நம்ம கிணத்துல இருந்து தண்ணி அடிப்போம். அப்படி இல்லன்னா ஃபுல்லாமே இங்க பாசனம் தான். இந்த டெல்டா ரீஜியன்ஸ் ஃபுல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபெர்டிலைசர் போடுறோம். அதுல இருக்கக்கூடிய வேஸ்டேஜ்லாம் அடிச்சுட்டு போகுது அப்படின்னா, அது போய் தண்ணீல கலக்கறனால எங்கன்னா யூட்ரோஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க.
அதுக்கு தமிழ் அர்த்தம்லாம் கேட்காதீங்க. எனக்கு தெரியல. பாசம் பிடிக்கிறதா? பாசம் பிடிக்கிறது இல்ல. இந்த ஆகாய தாமரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும்ல. தண்ணி ஃபுல்லா ஆகாய தாமரை வளர்ந்திருக்கும். அதாவது அந்த இது இருக்காது. தண்ணி வந்து எவாப்பரேட் ஆறது தடுத்துரும். அப்படியே இருந்து, இருந்து, இருந்து தண்ணியோட அந்த இதே இதாயிரும். ஆகாய தாமரை இருக்கிறனால அதோட என்வைரன்மென்ட் கண்டிஷனே வந்து மாறிடும். அங்க இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் போக போக ஃபுட் செயின்ல வந்து ஒரு மெயினே வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாமே வந்து தண்ணிக்குள்ள இருந்து தான் வந்தோம்னே சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து உலகம் லைக் பிக் பேங் தியரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாடில இருந்து வாட்டர்ல இருந்து அங்கருந்து ஒரு என், 2 என் அப்படி வந்து தான் வந்துட்டு லேண்ட் வந்தது. லேண்ட்ல இருந்து தான் இது வந்தது அப்படின்றப்போ, எல்லாமே வாட்டர் சோர்ஸ் தானே நமக்கு. இப்போ வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபுட் செயின் அஃபெக்ட் ஆகுதுன்றப்போ, டோட்டலா எல்லாமே அடி வாங்கும். ஏன்னா அங்க இருக்க பைட்டோ பிளாங்க்டன் வளரணும்னா, அங்க இருக்க மீனுக்கு சாப்பாடு கிடைக்காது. குட்டி மீனுக்கு கிடைக்கலாம், பெரிய மீனுக்கு கிடைக்காது. பெரிய மீன் கிடைக்கல, நமக்கு கிடைக்காது. கரெக்ட். அப்படிதானே அடி வாங்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம நம்ம பண்றது நமக்கே பின்னாடி வந்து எதிரியா நிக்கும். அத பண்ணக்கூடாது அப்படின்றத தான் வந்துட்டு நம்ம அந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கேம்பெயின்ஸ் பண்ணலாம். அது மாரி பண்ணலாம். இது அக்ரிகல்ச்சர்னால ஒரு இப்ப ஃபெர்டிலைசர டம்ப் பண்றோம்ல நெறைய. இப்ப ஒரு இடத்துல வந்து 10 10 தான் தேவைப்படுதுன்னா, அந்த இடத்துல வந்துட்டு 12ஓ, 13ஓ குடுக்கக் கூடாதுல்ல. அதே மாரி ஃபெர்டிலைசர் டம்ப் பண்ணக்கூடாது. பெஸ்டிசைட வந்து டம்ப் பண்ணக்கூடாதுன்ற மாரி தான் வந்து இருக்கு. சோ அதுக்கு தான் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இன்டகிரேட்டட் நியூட்ரியன்ட் மேனேஜ்மென்ட் பிராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் ஓவரால் நம்ம பண்றப்போ நமக்கு வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கமர்ஷியல் திங்ஸ் வந்து கம்மியாகலாம். அதுக்கான ஸ்டெப்ஸுமே கவர்ன்மெண்ட் சைடு வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அத வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் சொல்லணும். ஏன்னா ஃபார்மிங் பண்றது ஃபார்மர்ஸ் தானே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இப்ப வந்து அந்த ஒரு சேஞ்ச் இருக்குல்ல. இப்ப நீங்க சொல்ற மாரி அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க நெறைய பேர் உள்ள வராங்க அந்த ஃபீல்டுக்குள்ளன்றதுனால, இப்ப அந்த பிராக்டிஸ் வந்து ஓரளவுக்கு நீங்க சொல்ற அந்த இன்டகிரேட்டட் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சேட் ட்ரூத் என்னன்னு சொல்லட்டா? இந்தியால வந்துட்டு விவசாயம் எப்படி பொழைக்க மாட்டாங்களோ, அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க வந்து உருப்பட மாட்டாங்க. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிளே நான் தான். நான் இப்படி சொல்றேன். நீங்க என்ன நினைச்சாலும் பரவால்ல. உண்மைய சொல்லப்போனா அக்ரிகல்ச்சர் முடிச்ச நீங்க பார்த்தீங்கன்னா, பாதி பேர் பேங்க்ல போய் உட்கார்ந்திருப்பாங்க. எம்பிஏ போட்டுட்டு எங்கேயாவது ஒரு கம்பெனிக்கு போய் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ரெவல்யூஷனே நான் பண்ணல, நடக்கல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னோட சீனியர்ஸே நெறைய பேர் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஜாப்ஸ் வச்சு ஒரு நல்லா இருக்காரு. அவர் வந்துட்டு ஆக்சுவலா அந்த கோழி தின்னும் பிளாக் சோல்ஜர் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் அவர் கரெக்ட்டா தான் சொல்றேன் நெனைக்கிறேன். பிளாக் சோல்ஜர் ஃப்ளை. அத வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்டர்பிரினியராவும் நெறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ், அக்ரிகல்ச்சர்க்காக ஏதாவது பண்ணணும்னு வர்றவங்க வந்துட்டு 1% கூட இருப்பாங்களான்றது எனக்கு டவுட் தான். ஒண்ணு கவர்ன்மென்ட் எக்ஸாம் அடிச்சு உள்ள போயிருவானுங்க. இல்லன்னா வெளிய வந்து ஏதாவது வொர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒண்ணு ஃபெர்டிலைசர் ஷாப்ஸ், கம்பெனி. யோசிச்சு பாருங்க நாங்க அக்ரி முடிச்சுட்டு வெளிய வரோம்னா, எங்களுக்கான ஆ நாங்க எங்க வேல பார்க்கணும் நீங்க சொல்லுங்க. ஃபார்மர்ஸ் கூட தான் வொர்க் பண்ணணும்னா, இப்ப லாஸ்ட் டைம் நான் வந்து கவர்ன்மென்ட் எக்ஸாம் ஒரு 5 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏஓ பார்த்தீங்கன்னா 30 நோட்டிஃபிகேஷன் வந்தது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 8 நோட்டிஃபிகேஷன் வந்தது. நான் வந்து 62 ரேங்க் சரிங்களா? ஆனா என்னால இப்ப ஏஓ ஆக முடியாது. சோ கவர்ன்மென்ட் சைடுமே இப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்களுமே கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ வந்து எடுத்துக்கிறதுக்கு ரெடியா கிடையாது. அப்படி எடுத்தா சம்பளம் குடுக்கணும், பிஎஃப் குடுக்கணும். இன்னொன்னு இங்கேயுமே என்ன சொல்றது? ஆ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்தாங்கல்ல. இப்ப இன்ஜினியரிங் முடிச்சவங்கலாம் ஒவ்வொருத்தவங்க ஒரு வேலைக்கு போயிருவாங்க. மோஸ்ட்டா நீங்க அக்ரி முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா, பேங்கிங் கிளியர் பண்ணி எஸ்ஓவா போயிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு. இல்லன்னா பேங்கிங்லயே வேற ஏதாவது பிஓ கிளியர் பண்றது, கிளர்க் கிளியர் பண்றதுன்னு போயிருவாங்க. அப்படி இல்லன்னா கவர்ன்மென்ட் எக்ஸாம் ஜாப் முடிச்சு டிஎன்பிசியோ இல்லன்னா யுபிஎஸ்சி போறவங்களும் இருப்பாங்க. யுபிஎஸ்சி போறவங்க ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு. அக்ரி முடிச்சுட்டு. நான் எங்க டிஎன்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுலருந்து போனவங்க கம்மி. இன்னும் இன்னும் கொஞ்சம் பேர் மேபி அவங்க பெர்சனல் ரீசன்ஸ்னால அவங்க வேலைக்கு போகாம இருக்கலாம். இல்ல லேண்ட் இருக்கு அப்டின்னா விவசாயமும் பண்ணலாம். இல்ல நெறைய சோர்ஸ் இருக்கு அப்டின்னா, ஆன்டர்பிரினியரா இருக்கவங்களும் வந்து இருக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்டின்னா, அக்ரி முடிச்சவங்க ஃபார்மிங் கம்யூனிட்டியா கூட இருக்காங்களான்னு கேட்டா இல்ல தான். நெறைய பேர் ஐடி வேற வேற ஃபீல்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆயி உள்ள வரவங்கலாம் இருக்காங்க. ஆனா வந்து அக்ரி முடிச்சுட்டு அக்ரிக்காக இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப கம்மி தான். நீங்க இன்னொன்னு இப்ப வேலைக்குன்னு இல்ல, இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரு 1000 பேரு இப்ப ஒரு ஊர்ல 1000 விவசாயிங்க இருக்காங்கன்னா, இப்ப ஒரு 10 பேர் இவங்க போறாங்கன்னா, இவங்க எஜுகேட் பண்ணுவாங்க. அத சொல்றேன். நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குல்ல. அத புரிய வைக்கிறதுக்கு இப்போ ஒரு சான்ஸ் இருக்குல்ல. அத சொல்றேன். நான் வந்து எல்லாரும் போறாங்கன்னு சொல்லல. அது வந்து ரொம்ப பொதுப்படையா பேசுற மாரி ஆயிரும். ஓகே. ஏன் அக்ரி படிச்சவங்களே கொஞ்சம் வாழ்க்கை வச்சுதாங்க சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சு அப்டிதான் நான் நெனைக்கிறேன். நான் ஏன் சொல்றேன்னா, நான் வொர்க் பண்ணாத பிளாட்ஃபார்ம் கிடையாது. அக்ரியும் வொர்க் பண்ணியிருக்கேன். நான் அக்ரியும் வொர்க் பண்ணியிருக்கேன். ஐடி வொர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பிரிசிஷன் ஃபார்மிங் ரிலேட்டடா வொர்க் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க இது இப்ப அக்ரி டாபிக்ன்றனால இத சொல்றேன். இப்ப பிரிசிஷன் ஃபார்மிங் வந்து இந்தியாக்கு தேவ தான். ஆனா இந்தியால எங்க தேவ? யாருக்கு தேவ? ஆ அப்படி பிரிசிஷன் ஃபார்மிங் வந்து உண்மையாலுமே இந்தியாவுக்கு வந்து தேவையா? அப்படின்ற திங்கலாம் வந்து இருக்கு. அது எந்த மாரி மாடிஃபை பண்ணி பண்ணலாம்? அப்டின்னா என்ன ஃபர்ஸ்ட்டு? ஓ! பிரிசிஷன் ஃபார்மிங்னாவா? சாரி. பிரிசிஷன் ஃபார்மிங் அப்படின்றது இந்த பாலி ஹவுஸ் கல்டிவேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா? பாலி ஹவுஸ், ரூஃப் டாப் கார்டனிங் பண்ணுவாங்க. மாடி வீட்டு தோட்டம். ஓ! இந்த 36 வயது நிலை ஜோதிகா. ம். ஆமா. ஆ, ஆ. அப்படி தெளிவா சொல்லுங்க.
அதுதான். பிரிசியன் ஃபார்மிங் நாட் ஒன்லி பிரிசியன் ஃபார்மிங், ரூஃப் டாப் கார்டனிங்றது மட்டும் கிடையாது. அர்பன் சிட்டீஸ்ல இப்ப பாலி ஹவுஸ் இருக்கு இல்லையா? பாலி ஹவுஸ்னா நீங்க உங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் சொல்றது? பாலி ஹவுஸ் பார்த்துருக்கீங்களாங்க நீங்க? நான் எபிசோட் ஆரம்பிக்கும்போதே சொல்லிட்டேன். எனக்கெல்லாம் ஒரு சில விஷயம் தெரியாது. அதுல இதுவும் தெரியாது. இல்லங்க. இல்லங்க உங்களுக்கு அது ஜெனரல் பாலி ஹவுஸ் வந்து இப்போ நார்மலா ஃபீல்டுல வந்து நம்ம விளைவிக்கிறோம்னா, அது ஓப்பன் ஃபீல்ட் கல்டிவேஷன் வந்து சொல்லுவோம். அதே ஒரு கண்ட்ரோல்டு என்வைரன்மென்ட்ல ஒரு கிராப்ப வளர்க்கறதுக்கு ஒரு செட்டப் போட்டு நம்ம இது பண்றோம் அப்டின்னா, அத வந்து பாலி ஹவுஸ் ஸ்ட்ரக்சர்ல வளர்க்குறோம்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளவர்ஸ் இந்த இந்த ஒரு ஆர்க் ஸ்ட்ரக்சர்ல ஆ அதேதான். சாட்டூத் ஒரு மாரி இந்த டோம் ஷேப்ல போட்டு வெள்ள கலர்ல ஷீட்ட போட்டு கவுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா? அதுதாங்க பாலி ஹவுஸ். அதாவது மத்த பயிர்லாம் வந்துட்டு வெளிய வெயில்ல வெந்துகிட்டு இருக்கும். இது மட்டும் இல்ல குளு குளுன்னு வச்சு. ஆ அப்படி மொட்டையா பேசக்கூடாது. இப்போ ஒரு வேள சரி இப்போ நம்ம வந்துட்டு லேண்ட் கம்மியாயிட்டே வருதா? அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் கம்மியாயிட்டே வருது நம்ம ஒண்ணு பேசுறோம்ல. நல்லா விவசாயம் பண்றதில்ல, விவசாயிங்கலாம் வித்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு. அப்படி எல்லாருமே வித்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசியில ஒரு ஒரு பிட் ஆஃப் லேண்ட் கூட இல்ல. எப்படி நீங்க விவசாயம் பண்ணுவீங்க? எத்தன நாளைக்கு நீங்க வந்து இந்தியாவுக்கு வந்து இறக்குமதி பண்ணிட்டே இருப்பீங்க? சோ அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆல்டர்னேட் போவீங்க இல்லையா? சோ அப்படி இந்தியாவோட ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா, பிரிஷன் ஃபார்மிங். மேபி ஒரு காலகட்டத்தில லேண்டே இல்லாம நான் வந்து 2100லாம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரே மாறுறதுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிபிலிட்டீஸ் வந்திருக்கு. அப்ப யாருக்கு தெரியும்? நீங்க சொல்ற மாரி டேப்லெட்ஸ்ல கூட வந்து எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க. இப்ப ஆ பிரிஷன் ஃபார்மிங் இங்க பிரிஷன் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மைக்ரோ கிரீன் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோ கிரீன்ன்றது இப்போ நீங்க உங்களுக்கு ஏதாவது கிரீன் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு ரேடிஷ் சாப்பிடுறீங்க அப்படின்னா, அதுல கிடைக்கக்கூடிய சத்து வந்துட்டு அது குட்டியா இருக்கும்போதே வளரும்போது அதுல இன்னும் சத்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாரி மைக்ரோ கிரீன்ஸ் பாலி ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ ஒரு குக்கும்பர் வச்சுக்கோங்க. குக்கும்பர் கல்டிவேட் வந்துட்டு ஓப்பன் ஃபீல்ட்ல பண்றீங்க அப்டின்னா, அத தாண்டி பாலி ஹவுஸ்ல பண்றீங்கன்றப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனா அந்த பாலி ஹவுஸ் பண்றது வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது. காசு வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம சுத்துவாங்கல்ல, அவங்க தான் பண்ண முடியும். அதாவது இந்த பசுமை விகடன்ல வந்துட்டு அட்டப்படத்துல வரணும்னு செலவு பண்ணாங்கல்ல, அந்த மாரி கோஷ்டி சொல்றீங்க. ஆமா. அந்த மாரி கோஸ்டிங்க அதான் நிஜமாவே காசு என்ன பண்றதுன்னே தெரியாம சுத்தின்னு இருப்பானுங்களா, அவனுங்கலாம் பண்ணலாம். இத வந்துட்டு. ஏன்னா ஒரு பாலி ஹவுஸ் போடணும்னா அதுக்கு ஒரு இனிஷியல் காசு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் லேண்ட் தேவைப்படும், காசு தேவைப்படும். அத போட்டு அதுக்குள்ள வந்துட்டு கல்ச்சுரல் ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அத போட்டு ஆனா அதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப ஒரு பாலி ஹவுஸ்ல நீங்க ஒரு குக்கும்பர் போட்டு எடுக்கிறதுக்கும், ஓப்பன் ஃபீல்ட்ல போட்டு குக்கும்பர் எடுக்கிறதுக்கும், ஆ குவாலிட்டி அதிகமா இருக்கும். நல்லாருக்கும். உங்களால அத வந்து டிமார்ட்க்கு இல்ல வேற எங்க எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம் நீங்க. சோ அதுல வர ப்ராஃபிட் வந்து அதிகம். அப்படி யோசிச்சு பாருங்க ஒரு ப்ராஃபிட் மைண்ட் செட்டோட இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பிரிசியன் ஃபார்மிங் வந்து பண்ணுவாங்க. இத நான் வந்து நமக்கு ஏத்த மாரி எப்படி சொல்றேன்னா, ஒருவேள காலத்துல நீங்க லேண்டே இல்லன்றப்போ, வெர்டிகல் ஃபார்மிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹைட்ரோபோனிக்ஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நான் ஒரு கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஸ்டூடண்ட். சாயில்லெஸ்ஸா வளர்க்கறதுக்கு வந்து இது பண்ணுவாங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சாயிலே இல்லாம நீங்க யோசிச்சு பாருங்க. கெமிக்கலே போடாம சாயில்லெஸ்ஸா இது பண்ணுவாங்க. இல்ல எனக்கு புரியல. கெமிக்கல் ஓகே. மண்ணே இல்லாமன்னா எப்படி தண்ணிக்குள்ள போட்டு வளர்ப்பாங்களா? என்னது புரியல. இல்ல மண் இல்லாம எப்படி தண்ணிக்குள்ள போட்டு வளர்ப்பாங்களா? ஆமாங்க. மணி பிளான்ட் வளர்க்கறது இல்லையா? பாட்டில்ல தண்ணி ஊத்தி வச்சு நீங்க அதுல லைட்டா ஏதாவது போட்டு நீங்க வளர்ப்பீங்கல்ல, அந்த மாரி தான். அது அது இல்ல. அது 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 இம்மணியோண்டு குட்டி கிண்ணத்துல போட்டு வீட்டு ஓரத்துல நான் 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 பாட்டுக்கு வளர்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பாட்காஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு ஹைட்ரோபோனிக்ஸ்னா என்னன்னு சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. ஆக்சுவலா ஹைட்ரோபோனிக்ஸ் இந்தியாவுக்கு வேணுமா வேணாமான்றது இப்போ இருக்கிற நிலைமையில அது ஒரு வேற மாதிரியான அரசியல் டாபிக். ஆனா, பிற்காலத்துல நீ தான் சொல்ல 2000, 2100, 200களை எல்லாம் கடந்து விட்டீர்கள்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தெரியாது நம்ம சொல்ல முடியாது. ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. டெக்னாலஜிஸ் எப்படி அக்ரிகல்ச்சர்ல டெவலப் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, லேண்ட் எல்லாமே பொல்யூட் ஆயிருச்சு. வேற என்னதே பண்றதுன்னு தெரியல. அப்ப நம்ம வந்து வாழ்ந்தே ஆகணும். நீங்க யோசிச்சு பாருங்க. இங்கருந்து மாசுக்கா போய் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு வருவீங்க. சோ இங்க இருக்க திங்ஸ வச்சு எப்படி வந்து பண்ணணுன்றப்போ, பிரிசியன் ஃபார்மிங் வந்துட்டு அந்த டைம்ல இப்ப ரொம்ப ஸ்கோப் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ன்னு வைங்களேன். இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப நீங்க சொல்ற மாரி எல்லா நியூட்ரியன்ட்ஸும் மண்ல தான் இருக்கு. தண்ணிக்குள்ள நான் எப்படி குடுக்குறது? அப்ப தண்ணிக்குள்ள திருப்பி நான் கெமிக்கல் தானே ஆட் பண்றேன். தண்ணிக்கு வந்து நம்ம தண்ணீல வந்து கெமிக்கல் ஆட் பண்ண தேவையில்லங்க. நியூட்ரியன்ட் சொல்யூஷன் சொல்லுவாங்கங்க. நியூ அ அப்ப அது கெமிக்கல் தானே. எண்ட் ஆஃப் த டே. எனக்கு புரியல. உங்களுக்கு உடம்பு சரியில்ல. நீங்க உங்க வீட்ல அம்மா வந்து வீட்டு வைத்தியம் பார்த்து தூதுவளலாம் அரைச்சு குடுத்தாலும் சரியாகும். டாக்டர் கிட்ட எண்ட் ஆஃப் த டே போயிட்டு ட்ரக் போடுறீங்க. அப்ப அது வந்து கெமிக்கல்னு சொல்லுவீங்களா? அது உங்களுக்குள்ள இருக்க காம்போனன்ட்ட சரி பண்றக்கு ஒரு விஷயம்னு சொல்றோம் இல்லையா? அது ட்ரக் தான. இல்ல சோர்ஸ் இல்ல சோர்ஸ் டூ எண்ட் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. இப்ப நீங்க சொல்ற தூதுவளையே வந்துட்டு ஏங்க இப்ப மாத்திரை எனக்கு ஒரு சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க. இல்ல. மாத்திரை வந்துட்டு என்ன சொல்றது? அது வந்து ஒரு பிரிசர்வேட்டிவ் மாரி. தூதுவள எனக்கு பிரிசர்வேட்டிவ் கிடையாதுல்ல. மண்ணுன்றது அதே தானே. அப்படி பிரிசர்வேட்டிவ் மாரின்னு சொல்லிறக்கூடாது. ஆக்சுவலா என்ன இதுங்க இங்க சரக்கு அடிச்சாலும் உங்களுக்கு போதை ஆகுமா?
அதே வந்துட்டு ஒரு ட்ரக் வந்து உங்களுக்கு இப்ப ஆக்சுவலா நீங்க மாத்திரைன்றதே ட்ரக் தாங்க அது. ட்ரக் தான். ட்ரக்க ஆ, ஆ, ட்ரக் தான் அது புரியுது. அது கண்ட்ரோல்ல இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆ அதேதான். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்ப இது பிரிசிஷன் ஃபார்மிங்ல சாயில்லெஸ்ஸா வந்து பண்றது வந்து, அது நியூட்ரியன்ட் சொல்யூஷனா தான் குடுப்பாங்களே தவிர, அது வந்து இங்க லேண்ட்ல அப்ளை பண்ற ஃபெர்டிலைசர் அளவுக்கு டாக்ஸிக்கா இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அப்ப கான்சன்ட்ரேஷன் அளவு கம்மியா இருக்கும். அப்படி சொல்லுங்க என்ட்ட. அந்த இது கம்மியா இருக்கும். நம்ம அளவா குடுக்குறோம். பிரிசிஷன் ஃபார்மிங் அப்படின்றது கண்ட்ரோல்ட் அண்ட் ஸ்கில்டு லேபர்ஸால மட்டும் தான் அத பண்ண முடியும். சோ உள்ள ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து உள்ள இருக்காங்கன்றப்போ, உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். ஓகே. அப்ப இந்த இந்த ஒரு விஷயம் லேக் ஆகுறனால தான், நம்ம யூசுவல்லா போற ஃபெர்டிலைசர் வந்துட்டு, இப்ப நீங்க சொல்ற மாரி நிலம் வந்து கஷ்டமா இருக்கு. ஆமா. ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து யோசிப்பாங்க 2 எம்எல் போடுற இடத்துல எல்லா இடத்துலயும் 3 எம்எல் தாங்க ஊத்துவாங்க. இன்னும் ஒரு எம்எல் சேர்த்து ஊத்துனா என்ன யாரும் குறைச்சு ஊத்த மாட்டாங்க. அது கெமிக்கல் தானே. இந்த கெமிக்கல் ஊத்துனா வளரும்னா நீங்களே என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு லேமேன். "எப்பா இந்த கெமிக்கல் அடிச்சா வளரும்னா என்ன பண்ணுவ?" 2 லிட்டர் அடிக்கிற இடத்துல 3 லிட்டர் அடிக்கணும்னு தான் தோணும். அந்த மாரி தான். ஆனா யோசிச்சு அப்ப மாத்திரை எப்படி சாப்பிடுவோமா? 2 மாத்திரை சாப்பிடுற இடத்துல 3 மாத்திரை சாப்பிட்டா சரியாயிரும்னு சொன்னா, நமக்கே தெரியும்ல, இல்ல அது வந்து விஷம் அப்படின்னு. அந்த புரிதல் வந்துட்டு அக்ரிகல்ச்சர்ல வராத வரைக்கும் கஷ்டம். நான் அததான் சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். அந்த புரிதல் வந்துட்டு அவங்களுக்கு வரணும். அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணி குடுக்கணும். அக்ரிகல்ச்சர் படிச்சவங்கலாம் அத பண்ணணும் தான். ஆனா அக்ரிகல்ச்சர் படிச்சவங்களே வாழ முடியலன்றப்போ, அப்புறம் எப்படி பண்ணுவாங்க? சரி ஓகே. நானும் வாழல, நீனும் வாழாத போறீங்க. ம். அவ்வளதான். கவர்ன்மெண்ட் நெனச்சா பண்ணலாம்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்ளோ கவர்ன்மெண்ட் காலேஜஸ் நெறைய இருக்கு. கவர்ன்மென்ட்டோட எய்டட் காலேஜஸ் நெறைய இருக்கு. உண்மையாலுமே ஃபார்மிங்ல ரெவல்யூஷன் பண்ணணும். நம்ம செல்ஃப் சஸ்டெய்னா இருக்கணும். நெறைய டெக்னாலஜிஸ் கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு பிஹெச்டி முடிச்சுட்டு டிஎன்ஏல பண்றவங்க அது தீசிஸ் எல்லாமே வந்துட்டு வெறும் புக்ஸா தான் இருக்கு. எதுவுமே ஆக்சுவலா அக்ரிகல்ச்சர்ல ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. லேப் டூ லேண்ட் ப்ரோகிராம்னு சொல்ட்டு. லேப்ல நம்ம ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து அத டெஸ்ட் பண்ணி அத வந்து லேண்ட்ல கொண்டு வரணும்னு சொல்ட்டு. சோ அப்படி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு 100 டெக்னாலஜி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 டெக்னாலஜி கூட உள்ள வந்து அடாப்ட் ஆயி சக்சஸ்ஃபுல்லா போதான்னு கேட்டா, அதுல அது 20லயுமே ரொம்ப கம்மி தான். 1, 2 தான் அப்படின்ற மாரி தான் போகுமே தவிர, அந்த 100 டெக்னாலஜியுமே வந்துட்டு வெறும் ஷெல்ஃப்ல, ரேக்ல அப்படிதான் இருக்கு. இதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ம். இல்ல நம்ம ஊர்ல இருக்க பொலிட்டிக்கல் ரீசன் என்னன்னா, நம்ம ஊர்ல வந்துட்டு ஐஐடி, என்ஐடி, ஐஐஎம் இது மட்டும் தான் காலேஜ்ன்னு நம்பி கவர்ன்மெண்ட் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து காசு குடுக்கும். நம்ம ஊருக்கு இருக்க நார்மல் காலேஜ மதிக்காது. அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலும் அங்க கோடிக்கணக்குல ஃபண்ட் ஒரு இடத்துல இங்க ரூ. 1000 குடுக்குறதுக்கு அழுகுறானுங்க. ஆக்சுவலா டிஎன்ஏலயும் நெறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. பட் ஆனா அங்கருந்து கன்வர்ஷன் ஆகுறது வந்து கம்மின்னு வச்சுக்கோங்களேன். நான் அதான் சொல்றேன். இப்ப கிட்டத்தட்ட ஃபார்மர்ஸோட நிலைமையும், அக்ரி படிச்ச ஸ்டூடண்ட்ஸோட நிலைமையும் ஒண்ணுதான். இப்ப என்னோட அந்த 1 ஏக்கர் தான் வந்துட்டு என்னோட சோர்ஸ்ன்றப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்கா கன்வென்ஷனல் தான் போவேன். அப்ப எனக்கு இருக்க லிவிங் ப்ராசஸ்ல வந்துட்டு நான் இந்த இந்த வேலைக்கு போகாம இத தான் பண்ண முடியுன்றப்போ, அப்ப அவங்களோட லைஃப் ஸ்டைல் அடுத்து எப்படி எடுத்துட்டு போணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர, யாரும் வந்து ஃபார்மர்ஸ்க்கு உட்கார்ந்து நான் சர்வீஸ் பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட் இருக்காது. மோஸ்ட் ப்ராபப்ளி கவர்ன்மென்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி போறவங்களோ, இல்ல அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பண்றனால மட்டும் தான் ஒரு கம்யூனிட்டியே கிரியேட் பண்ணி அந்த அவேர்னஸ் நமக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணாம அது ஆகாதுன்னு நான் சொல்றேன். இல்ல இப்ப நீங்க மேபி கவர்ன்மென்ட் இந்த இனிஷியல் ஸ்டெப் எடுக்கலாம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. மேபி வந்துட்டு இப்ப ஏஓ இருக்காங்க. இப்ப இந்த ஊர்ல இருக்காங்க. இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணாங்க. இப்போ ஆக்சுவலா ஆ இங்க கொரோனா வந்த டைம்ல வந்துட்டு இல்லம் தேடி கல்வின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆ. அப்ப என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்க கிராஜுவேட்ஸ்லாம் அங்க இருக்கக்கூடிய ஊர்கள்ல இருக்கக்கூடிய அது இப்பவுமே வந்துட்டு கன்டின்யூ பண்ணுது கவர்ன்மெண்ட். ஏன்னா, எல்லாருக்குமே டியூஷன் முடியாது. எல்லாருக்குமே அந்த எல்லா அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. இந்த கெரியர் கைடன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் 2017ல ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்போ காசு கட்டி தான் வந்து போணும். இப்ப கெரியர் கைடன்ஸ் வந்துட்டு கவர்ன்மென்ட்டே குடுக்குது. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மென்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலே இருக்குது. இப்ப சொல்லப்போனா நானே அந்த போர்ட்டல்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணி கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணி இப்ப வேலைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஈவனா ஐம் கிராஜுவேட்டா இருந்தாலுமே. நான் ஏன் வந்து உங்ககிட்ட முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன்ல, கவர்ன்மென்ட் வந்து அப்டியே டோட்டலா குறை சொல்ல மாட்டேன். கவர்ன்மெண்ட் அதோட இனிஷியேட்டிவ்ஸ வந்து எடுத்துட்டு தான் இருக்கும். அதோட கோஆப்பரேஷன், அதோட எக்ஸிகியூஷன் எல்லா லேயர்லயுமே ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு சில ஸ்கீம்ஸ் வெளிய வரும்போது தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம். அது ரொம்ப பெரிய இம்பாக்ட் தமிழ்நாட்டுல. ஆக்சுவலா இப்போ நம்ம படிக்கிற விஷயத்த பத்தி நெறைய பேசிட்டு இருந்திருப்போம்ல. அரசியல் ரீதியா இப்போ விஸ்வகர்மா திட்டத்த உள்ள கொண்டு வரணும்னு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு ஃபண்டிங் குடுக்கல. நாங்க ஏன் வந்துட்டு 3 லாங்குவேஜ் பாலிசி படிக்கணும். ஆல்ரெடி 2 லாங்குவேஜ் பாலிசி படிச்சே நாங்க எல்லாருமே பெரிய ஆளுங்களா தான் இருக்கோம். நம்மளோட டிராப் அவுட் ரேட் கம்மியா தான் இருக்கு. இதுக்கு வந்து கவர்ன்மென்ட்டோட இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப பெரிய ரீசன் வச்சுக்கோங்க. ஃபுல்லா கவர்ன்மெண்ட்ட சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனா கவர்ன்மெண்ட் வந்துட்டு அதோட சப்போர்ட்ட குடுத்துட்டு தான் இருக்கு. கவர்ன்மெண்ட் வந்து இங்க ஒரு ரூல் போட்டு ஒரு விஷயம் சரியாயிருமான்னு கேட்டா, அப்படி சரி ஆகவே ஆகாது. சிவிலியனோட ரெஸ்பான்சிபிள்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க சொல்றது தான். இப்ப நீங்க நடுவுல பாலித்தீன் பேக் சொன்னீங்க இல்லையா? அப்ப யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப நீ என்ன பண்ணணும்? கடைக்கு போம்போதே ஏதாவது ஒரு சாக்கு பையோ எதையோ தூக்கிட்டு போணும். ஆனா நம்ம தூக்கிட்டு போறது கிடையாது. ஈஸி கோயிங்கா இருக்கணும்ன்ற நம்ம மைண்ட் செட்ட வந்து நம்ம தான் வந்து மாத்தணும்ன்ற இதுல வந்து சிவிலியனோட எஃபோர்ட் வந்து உங்களுக்கு ஒரு 50% இருந்தா, கவர்ன்மென்ட்டோட 50% இருக்கும். 50, 50 அப்படிதான் உங்களுக்கு 100 ஆகுமே தவிர, கவர்ன்மென்ட்டே 100யும் பண்ணணும். கவர்ன்மென்ட்டே ரூல் போடணும் அப்படின்னா, விச் இஸ் நாட் பாசிபிள் இந்தியா மாரி ஒரு கண்ட்ரில. நான் வேணா நார்த் கொரியால வேணா அத ட்ரை பண்ணலாம். ரூல் போட்டா நீங்க இதுதான் தின்னணும்
நம்ம ஊர்ல அத பண்ணவே முடியாது. நம்ம ஊர்ல ஏர்களே வாய்க்கோல் பதிகம். நம்ம வந்து சும்மாவே கேள்வி கேட்போம். யோசிச்சு பாருங்க நம்ம ஆளுங்க பண்ணுவானுங்களா? பண்ண மாட்டாங்க. சோ தட்ஸ் த திங். அதுல வந்து நான் சொல்லல. சிவிக் சென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றேன். நமக்கு இல்லவே இல்லன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். நமக்கு இருக்கு. பட் நம்ம அத இம்ப்ளிமெண்ட் பண்ற இடம்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு அந்த ஓன் விஷயம் வந்து வரணுன்றேன். இப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப நாட்டுப்பற்று தானா வரணும் அப்படின்னு அதே மாரி தான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரெஸ்பான்சிபிள் வந்து நம்ம ஈஸியா இது ஏன் நான் பண்ணணும்? இது ஏன் சொல்லணும்னு இல்லாம நம்ம பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலா வர்றப்போ மட்டும் தான் அது வந்து மாறும். இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த சிவிக் சென்ஸ்ன்னு சொல்ட்டு. ஆ குஜராத்லயா இல்ல அசாம்லயான்னு தெரியல. அந்த மேங்கோ ஃபெஸ்டிவல் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ரகம் மாம்பழம் இருக்கும்ல. மேங்கோ ஃபெஸ்டிவல். அந்த இது ஷோகேஸ் பண்ணுவாங்க. இந்தந்த ர வெரைட்டி அதெல்லாம் வந்துட்டு. அதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டால்லாம் வச்சு இதெல்லாம் வச்சிருப்பாய்ங்க. அது பெரும்பாலும் கவர்மெண்ட் பே பண்ணிரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து திருப்பி இது ஏன்னா வந்து கெட்டு போயிற மாம்பழம்ன்றது வந்து. ஸோ என்ன பண்ணாங்க, ஃபங்ஷன் முடிஞ்சிருச்சு. மொய்யின்னு கூட்டம் போட்டு அடிச்சு புடிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. யாரா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? தெரியலங்க. எனக்கு நிஜமா எனக்கு இந்த மாரி ஒரு சம்பவம்ன்றது தெரியாது. கொஞ்ச நாளா இப்ப நான் அவுட் ஆஃப் த வேர்ல்டுல இருக்கேன். இல்ல, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்க. கவர்மெண்ட் ஒரு இது நடக்குது. தெரியல அங்க இருக்க ஃபார்மர்ஸா? ஃபார்மர்ஸ்லாம் இல்ல. அம்புட்டு புரொஃபசர்ஸ், ஐஐடி புரொஃபசர்ஸு, பெரிய பெரிய யுனிவர்சிட்டி புரொஃபசர்ஸ் வந்து ஓ! மாம்பழத்துக்கா? மாம்பழத்துக்காண்டி அடிபட்டு செத்துருக்காங்க. ஸோ இந்த லெவல்ல தான் நம்ம ஊர் சிவிக் சென்ஸ் இருக்கு. தெரியல. தெரியல. நிஜமா தெரியல. எனக்கு இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்தது சொல்ட்டு. அதுவும் மாம்பழத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. நடந்தது. குஜராத்லயா இல்ல குஜராத்லயா, அசாம்லயான்னு தெரியல நடந்தது. அக்ரிகல்ச்சர்ல நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அது வந்து ஃபார்மர்ஸ்க்கு தெரியுமா அப்படின்றது வந்து ஒரு திங்கு. மேபி ஃபார்மர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அக்ரிகல்ச்சர் படிச்சவங்களுக்கு அது தெரியுமா அப்படின்றது செகண்ட் திங்கு. ஒருவேள அக்ரி படிக்கும்போது காலேஜ்ல சொல்றனாலயோ, இல்லன்னா அவங்க எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்றனாலயோ, அவளுக்கு அந்த மாரி ஸ்கீம்ஸ் இருக்கு. இந்த மாரி பேங்க்ஸ் இருக்கு. இவ்ளோ லோன்ஸ் குடுப்பாங்க. கண்டிப்பா இவ்ளோ குடுக்கணும். அப்படின்ற விஷயமே வந்துட்டு அந்த அவேர்னஸ் உள்ள படிக்கிறனாலயோ, இல்ல ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அக்ரிகல்ச்சர் பண்ற எல்லாருக்குமே அந்த மாரி தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. இப்ப ட்ரிப் இரிகேஷனுக்கு வந்துட்டு சப்சிடி இருக்கு. சம்திங் ட்ரிப்புக்கு வந்து 100% தராங்கன்னு நெனைக்கிறேன். விமன்க்கு நெனைக்கிறேன். சோ அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, எனக்கே தெரியாது. நிஜமா எனக்கு தெரியாம இருந்தது. இப்ப படிக்க போய் தானே எனக்கு தெரியுது. படிக்கலன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஈவன் நான் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டா இருந்தாலுமே இந்த எக்ஸாம்க்கு படிக்கலன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் அதுதான் சொல்ல ட்ரை பண்றேன். கவர்ன்மென்ட் சைடு வந்துட்டு அதுக்கான விஷயங்கள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் சொல்றேன். அந்த செட் ஆஃப்ல ஏன் இத சொல்ல வந்தேன் அப்டின்னா, இப்ப அக்ரிகல்ச்சர் நான் சொன்னேன்ல, அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்கல்ல. அவங்களோட நிலம் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எங்கேயோ ஒர்க் பண்றாங்க அப்டின்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசர்ச் ஒர்க் சைடோ இல்லன்னா புரொஃபஸரா போவாங்க. இல்லன்னா நீங்க சொன்ன மாரி வேற ஏதாவது கம்பெனிஸ்ல வந்து அக்ரிகல்ச்சர் ஃபுட் ரிலேட்டடாவோ, ஃபுட் டெக்னாலஜி ரிலேட்டடாவோ எனிதிங் எல்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. அதே வந்து ஒரு கம்பெனில வந்து பிளேஸ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிஹெச்டி கிராஜுவேட் எடுக்கிற இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 2 எம்எஸ்சி கிராஜுவேட்ட போட்டுருவாங்க. ஏன்னா பிஹெச்டி முடிச்சாங்கன்னா, பிஹெச்டிக்கான சேலரி குடுக்கணும். அதனால குடுக்க முடியாது. அப்ப 2 எம்எஸ்சி அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எம்எஸ்சி கிராஜுவேட், ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் எடுத்தோம்னா, அவனுக்கு குடுக்க வேண்டிய சம்பளத்த குறைச்சு இவங்க 2 பேத்துக்கு குடுத்துரலாம். மிஞ்சி மிஞ்சி போனா 20,000 குடுப்பாய்ங்க. 20க்கு குறையா குடுக்கவே மாட்டானுங்க. அப்புறம் 1 இயர் ஒரு ஒரு 2 வருஷம் மாடு மாரி உழைச்சு, அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் வாங்கி, அதுக்கப்புறம் தான் சம்பளம் வந்து 25ல இருந்து 30ஓ, 35ஓ போகும். அந்த விஷயம் கார்ப்பரேட் அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு கார்ப்பரேட்டுக்குள்ள வந்தா அது வேற மாரி லைஃப் ஸ்டைல். அதே ஒரு அக்ரிகல்ச்சர் படிச்ச இடத்துல ஒரு டிப்ளமோ போட்டு வேலை வாங்கிட்டு போயிருவாங்க. ஏன்னா அவனுக்கு ஸ்கில்லும் இருக்கும். உனக்கு ஒரு சில விஷயத்த சொல்லிக் குடுத்தனா போதும். அந்த இடத்துல வேலை வாங்கிட்டு போயிரலாம். அதே அக்ரி முடிச்சவன் என்ன செய்வான்? நான் ஒரு கிராஜுவேட் நான் எதுக்கு இந்த வேலை செய்யணும்னு கேட்பான். அதே எம்எஸ்சி முடிச்ச இடத்துல என்ன பண்ணுவாங்க? ஒரு 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 அக்ரிகல்ச்சர் ஒரு டிப்ளமோ போட்டு வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எம்எஸ்சி முடிச்சா எம்எஸ்சிக்கான இப்படிதான் இருக்கு. வேலை கார்ப்பரேட் வெளிய வர்றப்போ. அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து இப்படிதான் இருக்கு. அதான் நான் சொல்றேன். அத தாண்டி ஒண்ணு பேங்கிங் முடிச்சுட்டு போயிருவாங்க. இல்ல எம்பிஏ முடிச்சுட்டு போருவாங்க. 10 பேர் இல்லன்னா ஃபெர்டிலைசர் ஷாப்போ, இல்ல மெஷினரி ஷாப்போ போட்டு உட்கார்ந்துருவாங்க. கிட்டத்தட்ட இப்படிதான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து அந்த ஸ்கோப் வந்து கம்மி. ஆனா ஆனா உள்ள போறம்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? அக்ரி படிச்சா போதும். வாழ்க்கை வந்து அப்படியே ஒளிமயமா இருக்கும். எடுத்தா கவர்மெண்ட் வேல தான். இப்படி சொல்லி ஏமாத்த என்னைய கொண்டு வந்து சேர்த்து விட்டாய்ங்க. கடைசியில இப்ப நான் கார்ப்பரேட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி சொல்லி தான் கொண்டு அதான் சொல்றேன். அக்ரி முடிச்சா எடுத்தோனே கவர்மெண்ட் ஜாப் தான். ஈஸியா கவர்மெண்ட் ஜாப் போயிரலாம். உங்களுக்கு சம்பளம் 40,000, 50,000 கிடைக்கும். அப்படி சொல்லி ஆசை காட்டி தான் சேர்த்து விட்டாய்ங்க. நான் படிச்சதோ லோன் போட்டு. அந்த லோனும் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. இப்ப வேலை பார்க்கிறதோ கார்ப்பரேட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான். எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு எம்என்சிலயோ இல்லன்னா ஏதாவது ஒரு பிரைவேட் கம்பெனிலயோ வொர்க் பண்ற மாரி தான் இருக்கு சொல்ல வரேன். நான் ஆல்ரெடி ஏன் எம்எஸ்சி படிக்க முடியலன்னா யூஜி லோனு. எம்எஸ்சி படிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் வீட்ல கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்ளி கிடையாது. சோ அப்படி வந்து அப்புறம் கவர்ன்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன். நெறைய கிளிக் ஆகல. சோ இப்ப ஆல்ரெடி வொர்க் பண்ணிட்டே தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணேன், குவிட் பண்ணேன். திரும்ப இப்படி ஆயிருச்சு. சோ இந்த இதுதான் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொல்லல. அந்த வாலண்டியர் வொர்க் பண்றதுக்கு இல்லன்னா அத பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக காலேஜ் டைம்ல நாங்க நெறைய பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா கல்னி பூனே ஒரு அக்ரிகல்ச்சர் சேனல் வந்து என் சீனியர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க அதுல என்ன பண்ணுவோம்னா, வீடியோலாம் கிரியேட் பண்ணி போடுவோம். ஆ ஹனி பீஸ் பத்தி இப்ப ஹனி பீலாம் வைக்கலாம். இன்டகிரேட்டட் நியூட்ரி மேனேஜ்மென்ட் சொன்னேன் இல்லையா? அதுல வந்துட்டு இப்போ உங்க யீல்ட் இன்கிரீஸ் ஆகணும்னா, ஹனி பீ பாக்ஸ வந்து ஃபீல்டுல வைக்கலாம். ஆனியன் போடுறப்போ, நெல்லு போடுறப்போ வைக்கிறீங்கன்றப்போ, அதுல மகரந்த சேர்க்கை அதிகமா நடக்கும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா யோசிச்சு பாருங்க. பீ வந்துட்டு ஒரு
வயசான ஒரு கிரியேச்சர். சோ அந்த மாரிலாம் வைக்கலாம். நாங்க அத பத்திலாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி வீடியோ போட்டோம். கிரீன் ரெவல்யூஷன பத்தி ஆக்சுவலா ஆர்டிகிலே எழுதிட்டு இருந்தோம். இப்ப அந்த சேனலும் ரன் பண்ணல. அந்த வெப்சைட்ல இருக்கு. சோ கான்ட்ராஸ்ட் இருந்தது. இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க டோட்டலா லைஃப் சேஞ்ச் சேஞ்ச் ஆயிருதுல்ல. காலேஜ் படிக்கும்போது உண்மையே ரப்பல்லாம் இருந்தது. அக்ரிகல்ச்சர் சைட்லாம். இப்ப இருக்க அந்த நாலேட்ஜ் அப்ப கிடைச்ச புதுசா அப்டேட் பண்ணதில்ல. சரி, ஓகே. இதுக்கப்புறம் எதுலாவது பேச வேண்டியது இருக்கா? ஸோ இதுதான் இன்னைக்கு நாங்க பேசிருந்த கிரீன் ரெவல்யூஷன் இல்லையா? கிரீன் ரெவல்யூஷன் தாண்டி எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருக்கோம். இல்ல எனக்கு தெரிஞ்சு கிரீன் ரெவல்யூஷன் தாண்டி இல்ல. கிரீன் ரெவல்யூஷனே கம்மியா தான் பேசியிருக்கேன். மத்த டாபிக் தான் நெறைய பேசுன மாரி இருக்கு. இல்ல, இல்ல. நான் வந்துட்டு நாகரீகமா தாண்டி போயிட்டோம்னு சொல்லியிருக்கேன். ம். நீங்க உண்மைய போட்டு உடைச்சுட்டு இருக்கீங்க. சரி ஓகே. பேசிக்கா ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான பொண்ணுங்க. ம். தெரியும், தெரியும். உங்கள்ட்ட பேசுறது கொஞ்சம் பார்த்து தான் பேச வேண்டியதா இருக்கு. சரி, ஓகே. ஆ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்கீங்க. தெரியலங்க நிஜமா. இல்ல, இல்ல. நல்லா டிஸ்கஷன் பண்ண மாரி ஒரு ஃபீல் இருக்கு. மேபி நீங்க அக்ரி சப்ஜெக்ட் கிடையாதுல்ல. அக்ரி சப்ஜெக்ட்டோட இன்னும் பேசியிருந்தா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். பட் இதுவே ஓகேவா தான் இருக்கு. அடுத்த தடவ உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவது அக்ரி ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா, அவங்களையும் கூட்டிட்டு வாங்க உட்காந்து பேசலாம். இல்ல உங்களுக்கு தான் பெரிய, பெரிய செலிபிரிட்டீஸ் தெரியும். எனக்கு தெரியாது. அ எனக்கெல்லாம் எந்த செலிபிரிட்டியும் தெரியாது சரியா? எனக்கு இருக்கவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு யாரையும் செலிபிரிட்டி தெரியாது சரிங்களா? எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்ல, இல்ல. அதாவது இல்ல, இல்ல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க செலிபிரிட்டி. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃப்ரெண்ட் 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அதத்தான் நான் சொல்ல முடியும். இப்போ இப்ப 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 என்ன சொல்லலாம்னா, இப்ப நீங்களும் இன்னொரு செலிபிரிட்டியா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க செலிபிரிட்டி. உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட். நீங்க வாடா போடான்றலாம். வாடி போடின்றதும் சொல்லலாம். நான் அப்படி சொல்ல முடியுமா? ம். ஏங்க நீங்க யார்கிட்ட, என்ன சிச்சுவேஷன்ல, என்ன மாரி பேசுறீங்கன்றதெல்லாம் இருக்கு. இந்த டாபிக் உங்களுக்கு தேவையில்லன்னு நெனைக்கிறேன். இப்ப என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு செலிபிரிட்டியா? சரி நீங்க செலிபிரிட்டின்னே வச்சுக்கோங்க. பட் அவங்க தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல அப்படி சொல்லல. நான் செலிபிரிட்டியா பார்க்குற ஆட்கள்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதுதான் கரெக்ட்டான வார்த்தை ஆக்சுவலா. நாளைக்கு நீங்க செலிபிரிட்டி ஆயிட்டா, அப்ப நான் உங்கள செலிபிரிட்டின்னு சொல்றதா? இல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்றதா? எனக்கு புரியல. எனக்கு நீங்க ஃப்ரெண்டு. உங்க ஃப்ரெண்டு உங்களோட ஃப்ரெண்டு எனக்கு செலிபிரிட்டி. புரியுதா? ஓ! திரும்ப திரும்ப நெறைய மொக்கைய பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன கேட்டேன், நாளைக்கு நீங்க பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டீங்கன்னா, நான் உங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்லவா? இல்ல செலிபிரிட்டி இந்த இவங்க செலிபிரிட்டி ஆனதால ஃப்ரெண்டுனால செலிபிரிட்டி அப்படி சொல்ல முடியாதுல்ல. யோசிச்சு பாருங்க. மோடி வந்து எங்க பக்கத்து வீட்டு தாத்தாவா கூட இருந்திருக்கலாம். அவரு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்கா அவரு எங்க பக்கத்து வீட்ல தான் இருந்தாரு. டீ ஆத்திட்டு இருந்தா நான் சொல்ல முடியும்? சொல்லுங்க. சரி விடுங்க. இல்ல, இல்ல. பண்ணிறாம சொல்லலாம். நாங்க சொல்ல முடியாது. சரி ஓகே டன். நான் வேணா நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. அவங்க கிட்ட நான் வேணா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரியா? இல்ல, இல்ல. நான் உங்கள்ட்ட ரைட் அப் வாங்க விரும்பவில்லை. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஆஃப்டர் ரெக்கார்ட்ல பேசிப்போம். சரி ஓகே டன். ஸோ இப்போ வந்துட்டு நாங்க வந்து Spotify இல்லாம ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். YouTubeலயும் இருக்கோம். அங்கேயும் கேளுங்க. அதுக்கப்புறமா எங்க எல்லாருக்கும் தனியா ஐடி இருக்கு. பாட்காஸ்ட்ன்னு தனியா ஐடி இருக்கு. அதேமாரி எனக்கும் உங்களுக்கும் தனித்தனி Instagram ஐடி இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுனாலும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி, உங்களுக்கு என்ன உரம் போடணும், என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டா இல்ல ஸ்கேம் பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது. அத அவங்க கையில விட்டுறேன் நானு. உங்களுக்கு வந்து பாட்காஸ்ட் பண்ணி குடுத்தா இப்படிதான் ப்ரமோஷன் பண்ணுவீங்க இல்லையா? நீங்க எனக்கு உண்மையாலுமே யாருக்காவது அக்ரிகல்ச்சர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்லன்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கணும். இல்ல ஏதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ஐ கேன் அவ்வளவுதான். நீங்க பாட்காஸ்ட் பத்தி இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, யூக்கலிப்டஸ் அண்ட் கருவேல மரம் பத்தி பேசணும் இல்லையா நம்ம? ஆக்சுவலா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலா அத பத்தி பேசணும்னு தோணுச்சு. மேபி நெக்ஸ்ட் செஷன் நீங்க கன்டின்யூ பண்ற மாரி இருந்தா, அது 2 பத்தி நம்ம பேசலாம். இங்க இருக்கக்கூடிய கிராப்ஸ், அதோட என்விரான்மென்ட்ஸ், இங்க இருக்க விஷயங்கள பத்தி பேசலாம் நம்ம. அதாவது கிரீன் ரெவல்யூஷன் தாண்டி அடுத்த எபிசோடா வந்துட்டு கிராப்ஸ் அரசியலா? இல்ல நீங்க யூக்கலிப்டஸ் சொன்னீங்க இல்லையா? எனக்குமே அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா நான் முன்னாடி படிச்சது எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன்னா, அது கரெக்ட்டா தெரியாம நம்ம பேச முடியாதுல்ல. அதனால யூக்கலிப்டஸும் கருவேல மரம் இருக்கு இல்லையா? அத பத்தி வேணா பேசலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே. அது நம்ம பின்னாடி யோசிப்போம். ஏன்னா, அத சுத்தி நெறைய மித் இருக்கு. நம்ம ஓகே. தென் இப்போ வந்து கடைய சாத்திட்டு கிளம்பலாமா? இல்ல நாங்களும் கடைய சத்துறோம்ன்றோம். சரி, ஓகே. முடிச்சிடலாம். ஸோ, அத நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். உங்களுக்கு எங்க ஃபீட்பேக் குடுக்கணுமோ தாராளமா குடுங்க. எப்படினாலும் சொல்லுங்க. அதே மாரி டிஸ்கிரிப்ஷன்ல சைட் இருக்கும். ஃபீட்பேக் குடுக்குறதுக்கு. அங்க நீங்க வந்து Google ஐடி இருக்கணும்னு அவசியம் இல்ல. Google ஃபார்ம்ஸ் மாரி யூஸ் பண்ண அவசியம் இல்ல. டைரக்ட்டாவே நீங்க உங்களோட பேரு, விருப்பப்பட்டா குடுங்க. அது ஆப்ஷனல் தான். மத்தபடி எந்த எபிசோட் டைட்டில் சொல்லி குடுத்துட்டீங்கன்னா, நாங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்துட்டு நெறைய மிஸ்மேட்ச்சா வந்துகிட்டு இருக்கும். டேட்டா மெயின்டெயின் பண்றதுனால. அதே மாரி நீங்க அனுப்புறங்க டேட்டா வந்துட்டு விற்கப்பட மாட்டாது. எல்லா டேட்டாவுமே எங்ககிட்ட தான் பத்திரமா இருக்கும். ஒன்லி ஃபார் படிக்கிற பர்ப்பஸ்க்கு மட்டும் தான். மத்தபடி ட்ரெயின் பண்றோம் அந்த மாரி எந்த இதுவும் கிடையாது. உங்கள அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறோம். நான் வந்து இட்டாச்சி, இவங்க வந்துட்டு யூகி. போய் வருகிறோம்.
பாய். ம். பை, பை. இருங்க முடிச்சிடுறேன்.